Yes. Hello students, welcome back, welcome back, welcome back. Good afternoon, good evening. Okay, how are you guys? How are you guys? Welcome back, welcome back. Yes. Okay. Yes, am I audible? Just let me know whether my audio and video is clear. Yes. Vijay, my audio and video clear irka solunga. Tell me whether my audio and video clear. Hi Vinodini, yes, welcome back. Am I audible? Audio, video clear irka? Just let me, yes. Okay, thank you Vijay. Okay, hi Deepika, hi Kirtika. Okay, yes. Welcome back. So super duper, yes. Raj, Shekhar, Deepika, clear. Thank you so much. பசங்களா நேற்று நம்ம ஒரு 6 hours கிளாஸ் பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு அதோட கண்டினியூஷன். பட் அதோட கண்டினியூஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா நேற்று நம்ம பார்த்ததோட ஹைலைட்ஸ், அதாவது நேற்று நம்ம பார்த்ததுல என்னென்ன முக்கியமான விஷயங்கள், அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மெயினாக ஃபார்முலா ஷீட்ஸ், அதுக்கப்புறம் கீ பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது. ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் லெசன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் என்னென்னலாம் ஃபார்முலாஸ் நீங்கள் படிக்கணும், அந்த ஃபார்முலா ஷீட்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா நம்ம இந்த வீடியோவில் மெயினாக பார்க்க போகிறோம் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டாபிக் இட் செல்ஃப். ஸோ ஒரு டாப்பிக்காக என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன், வரிசையாக இங்கே உங்கள் முன்னாடியே எழுத போகிறேன். அந்த ஃபார்முலா எதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி வெரி கிளியர் ஃபார் யூ. ஓகேவா? சூப்பரா? பார்க்கலாமா? அட் த எண்ட் ஆஃப் த செஷன் திஸ் பிடிஎஃப் வில் பி ஷேர்டு டு யூ. ஸோ நம்ம டெலிகிராம்லேயும் போஸ்ட் பண்ணப்படும். அதுக்கப்புறம் நம்மளோட சாட் பாக்ஸ் வேண்டாம், கமெண்ட் பாக்ஸில் மேலே பின் பண்ண சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக யூ வில் பி கெட்டிங் இட். ரைட்டா? போலாமா? ஆரம்பிக்கலாமா? ஃபார்முலா ஷீட் ஃபார் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம். எஸ் கீர்த்திகா, நான் சாப்பிட்டேன், வலுவா சாப்பிட்டுட்டேன், ஃபுல்லாக இருக்கேன், ஐ எம் ஃபுல். ஓகே, எஸ் ரெடி. ஓகே, சூப்பர் டூப்பர். ரைட், வில் கோ வித் தட், வில் ஸ்டார்ட். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம். ஸோ இந்த பிடிஎஃப் இருந்தால் போதும், நீங்கள் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் ஃபுல்லாக ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம். ரைட்டா? ரைட், சூப்பர், குட் குட் குட். சிஎஸ்கே தோத்துடுச்சு. சிஎஸ்கேக்கு இந்த தடவை நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் மோசமாக தான் போயிட்டுருக்கு. பட் டோன்ட் வரி, வி ஒன்ட் பி லூசிங், நம்ம மாஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். ஓகேவா? ரைட். ஸோ ஃபஸ்ட்டு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரமில் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரமில் ஃபர்ஸ்ட்டு யாருக்கு ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தி, யாருக்கு ஃப்ரீக்வன்சி கம்மி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரைட்டா? ரைட், சூப்பர். ரைட், வி வில் ஸ்டார்ட் வித் தட். ஓகே, ரைட், வி வில் ஸ்டார்ட் வித் தட். ஸோ காஸ்மிக் ரேஸு அதுக்கு தான் இருக்கிறதுல ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தி. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா காமா ரேஸ், அதுக்கப்புறம் எக்ஸ்ரே, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா யூவி ரேஸ். யூவி ரேஸ்க்கு அப்புறம் இருக்கிறது தான் முக்கியமானது என்ன அப்படின்னா விசிபிள் ரீஜன். ரைட்டா? விசிபிள் ரீஜன். அதுக்கப்புறம் இன்ஃப்ராரெட் ரேஸ். இன்ஃப்ராரெட் ரேஸ்க்கு அப்புறம் இருக்கிறது மைக்ரோவேவ்ஸ். மைக்ரோவேவ்ஸ்க்கு அப்புறம் இருக்கக்கூடியது என்னது? எனி ஐடியா வாட் இஸ் மைக்ரோவேவ்? மைக்ரோவேவ்க்கு அப்புறம் இருக்கக்கூடியது என்னது? வாட் இஸ் தட்? யூ நோ தட் வெரி வெல். மைக்ரோவேவ்க்கு அப்புறம் இருக்கக்கூடியது ரேடியோ வேவ்ஸ். ஸோ ரேடியோ வேவ்ஸில் தனியாக நம்மக்கிட்ட இருக்கு. எஃப்எம்முக்கு தான் ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தி ஏஎம்ஐ விட. ஓகே, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் யூ ஹேவ் டு ஸ்டடி. ரைட்டா? ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் எடுத்தோம் அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியது இந்த ஒரு விஷயம். ரைட்டா? ஸோ இதை படிச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வி ஆர் மூவிங் டு இதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சி அண்ட் லாம்டாவோட ரிலேஷன். ரைட்டா? ரைட் ரைட். ஃப்ரீக்வன்சி, வெரி குட் ஏஆர், வெரி குட் ஏஆர். ஸோ அடுத்து ஃப்ரீக்வன்சி, ரிலேஷன் ஃப்ரீக்வன்சி அண்ட் வேவ் லென்த். ஃப்ரீக்வன்சிக்கும் வேவ் லென்த்துக்கும் என்ன அப்படின்னா they both are inversely proportional.
சரியா? nu is inversely proportional to lambda. அப்போ இந்த ரிலேஷனை வச்சுட்டு நம்ம விசிபிள் ரீஜனில் ஒரு சில விஷயங்களை நோட் டவுன் பண்ண போகிறோம், ரைட்டா? இந்த விஷயத்தை வச்சுட்டு நம்ம விசிபிள் ரீஜனில் ஒரு சில விஷயத்தை நோட் டவுன் பண்ண போகிறோம். தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட், ரைட்டா? விசிபிள் ரீஜன் என்னது? விசிபிள் ரீஜனை பொறுத்த வரைக்கும் என்னது? விசிபிள் ரீஜனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 𝑉𝑺𝑽𝑬, ரைட்டா? 𝑉𝑺𝑽𝑬ல இந்த பக்கம் என்ன அப்படின்னா இந்த சைடில் frequency will be more, lambda wavelength will be less, whereas here the frequency will be less, wavelength will be high, ரைட்டா? question கேட்பாங்க, so you can just write this, ரைட்டா? ரைட் புரியுதா? நம்ம நேற்று வந்து ரொம்ப ஸ்லோவாக பார்த்தோம், இன்னைக்கு நம்ம கட நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்லாத்தையும் ஃபாஸ்ட்டாக we are going to do it, right? ஸோ அதோட ஹைலைட்ஸ் மாதிரி நம்ம ஃபாஸ்ட்டாக, yes you got, that is what we are going to do it, right? okay, that's it. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கேரக்டர்ஸ்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று தான். என்ன அப்படின்னா வேவ் length is represented as a formula lambda. வேவ் லென்த் எப்படி ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம், நம்ம லாம்டான்னு மெஷர் பண்ண போகிறோம். இதோட SI யூனிட் என்னது? SI யூனிட் ஆஃப் வேவ் லென்த் இஸ் மீட்டர். இது போக வேற என்ன யூனிட்ல நம்ம பார்த்துருந்தோம்? 1 picometer is equal to 10 to the power minus 12 meter. அதே இது 1 Armstrong is equal to 10 to the power minus 10 meter. 1 nanometer is equal to 10 to the power minus 9 meter. அவ்வளோதான், ரைட்டா? These are the things we have learned yesterday. இதெல்லாம் நம்ம நேற்றே பார்த்துட்டோம். So that is what you have to note it down. Okay, ரைட்டா? clear? So wavelength lambda அதோட SI unit நம்ம பார்த்தாச்சு. Okay, super good, right? Very good, right? Super. Now we are moving to the speed. So speed வச்சு நம்ம என்ன பார்க்க போறோம், right? We are going to deal with speed. Speed is equal to distance by time. Here distance ங்கிறது என்னது? Here the distance is nothing but wavelength. அப்ப this formula speed equal to 1 by t into d ன்னு வச்சுக்கலாம். So speed is nothing but speed of the light. Here it is a light oda speed. அப்ப c is equal to 1 by t ங்கிறது என்ன எழுதலாம்? nu ன்னு எழுதலாம். அப்ப c is equal to nu into d ங்கிறது lambda. அப்ப frequency nu is equal to c by lambda. One of the first formula that you have to remember it very strongly, right? Nu is equal to c lambda அப்படிங்கிறது, ரைட்டா? ஸோ கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்? nu is equal to c lambda, right? nu is equal to c lambda. புரிஞ்சுதா, ரைட்டா? nu is equal to c lambda. That's the first formula. Okay, now we are moving to next. கவனமாக கவனிங்கடா, don't. ஸோ கவனிங்க, திஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கஷ்டப்பட்டு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், நேற்று நடத்திட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கும் நம்ம பார்க்குறோம். ஸோ நேற்று பார்க்காதவங்க இன்றைக்கி விஷயங்களை பார்த்து கூட நீங்கள் என்ன பண்ணலாம், யூ கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை, நீங்கள் அதை கூட புரிஞ்சுக்கலாம், சரியா? கவனமாக கவனிங்க. அடுத்த பிளாங்க்ஸ் குவாண்டம் தியரி. மூவிங் டு பிளாங்க். Planck's quantum theory. Planck's quantum theory என்ன சொன்னார் அவர்? எனர்ஜி வந்து பாக்கெட்ஸாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்களா? ஸோ அந்த பாக்கெட்ஸ்லாம் இருக்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அப்போ எனர்ஜி ஆஃப் அ சிங்கிள் ஃபோட்டான். ஃபர்ஸ்ட் we are moving with energy of a single photon. நீ ஞாபகம் வச்சுக்கோ, இதை நான் எழுதுறதை மட்டும் நீ பார்த்தனாலே போதும். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்ல இருந்து என்ன கொஸ்டின் கேட்டாலும் யூ கேன் ஈஸிலி ரைட் இட் அவுட். நீங்கள் ஈஸியாக எழுத முடியும், ரைட்டா? நம்ம ஈஸ் ஈக்குவல் டு ஹெச் நியூ ஸோ அடுத்து நியூ எப்படி எழுதுனா ஈஸ் ஈக்குவல் டு ஹெச் சி பை லாம்டான்னு எழுதலாமா? எஸ், திஸ் இஸ் த செகண்ட் ஃபார்முலா, ஹெச் சி பை லாம்டா. அதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம்?
இதுக்கு அடுத்து நீ என்ன பண்ணோம் hc by lambda ன்னு போட்டதுக்கு அப்புறம் yes anybody yes இந்த h ஓட வேல்யூ c ஓட வேல்யூ தெரியும் what is the value of h and c h is equal to 6.626 into 10 to the power minus 34 joule second c is equal to 3 into 10 to the power 8 meter per second இந்த ரெண்டு வேல்யூவும் இந்த ஃபார்முலால போட்டேனா this e becomes e is equal to 2 into 10 to the power minus 25 divided by lambda in joule e equal to e comes in joule e எதுல கிடைக்க போகுது எனக்கு joules அப்படிங்கற யூனிட்ல கிடைக்க போகுது ரைட்டா here starts the energy formula கவனமா கவனி இங்க தான் எனர்ஜி ஃபார்முலா ஸ்டார்ட் ஆக போகுது இதுக்கு அப்புறத்துல இருந்து எனர்ஜியோட ஃபார்முலாவா வர போகுது ரைட் சோ இது ஒரு ஃபார்முலா அடுத்து எனர்ஜி E in terms of electron volt என்ன சொல்றாங்க அடுத்து E in electron volt ல எனக்கு எனர்ஜியை கொடுங்க அப்படினு சொல்றாங்க electron volt ல எனர்ஜியோட ஃபார்முலா பார்க்கணும்னா என்ன பண்ணனும் so the formula is going to be எனர்ஜியோட ஃபார்முலா என்னவா இருக்கும் E is equal to in electron volt ல any idea யாரா சொல்லலாமா yes any idea yes நேத்தே நம்ம பார்த்தோம் நிறைய we will go with 12400 divided by lambda this lambda should be in Armstrong right this lambda should be in Armstrong yes Itachi சொல்லுங்க Itachi yes Itachi super okay right அடுத்து next இதே E in electron volt E in electron volt but lambda எப்படி இருக்கு அப்படினா in nanometer lambda in nanometer ரைட்டா lambda எப்படி இருக்கு நானோமீட்டர்ல இருக்குனா மேல 12400 நம்ம போடணும் ரைட்டா 12000 அதாவது 1240 நம்ம மென்ஷன் பண்ணனும் ரைட்டா yes Roshan good evening Roshan come on join the session yes E is equal to in electron volt equal to 1240000 divided by lambda in picometer so நேத்து நம்ம பார்த்ததோட highlights மாதிரி shorta we are just doing the formulas right எல்லா ஃபார்முலாவும் எழுதி கொடுத்துட்டேன் no problem we also started just now ரொம்ப நேரம்லாம் ஆகல இப்போதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் you can join so that it will be easy for you right so இப்போதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் கட இந்த formulas we have just studied it right okay right புரிஞ்சுதா so இதெல்லாம் என்ன அப்படினா இங்க இருக்கக்கூடிய formulas just சிம்பிளா Planck's quantum theoryல இருக்கக்கூடிய formula இன்னும் ஒரே ஒரு formula இருக்கு அந்த ஒரு formula மட்டும் என்னன்னு சொல்லிடுறேன் okay right so that one formula is இப்போ நம்ம கண்டுபிடிச்ச எல்லாமே என்னது எனர்ஜி ஆஃப் a single photon ரைட்டா இது எல்லாமே என்னது எனர்ஜி ஆஃப் a single photon இது எல்லாமே என்னது எனர்ஜி ஆஃப் a single photon ரைட்டா இது எல்லாமே எனர்ஜி ஆஃப் a single photon இப்போ என்ன பண்ண போறேன் நான் எனர்ஜி ஆஃப் n number of photon அப்ப எனர்ஜி ஆஃப் n number of photon is equal to n number of photon is equal to nh by 2 pi nh by 2 pi that is the formula அதாவது வெறும் h by 2 pi க்கு பதிலா we are going to put nh by 2 pi that's it right we are going to put nh by 2 pi okay right next we are moving to Bohr என்ன சொன்னாரு அப்படிங்கறத பார்க்க போறோம் we are moving to Bohr atom model Bohr என்ன சொன்னாரு அப்படினு பார்க்கலாம் so next we are moving to Bohr atom model ரைட்டா போரோட atom model தீபிகா ஹாய் எஸ் எனக்கு ஹாய் சொல்றீங்களா இல்ல வேற யாருக்குமா I hope the high is for me okay right so Bohr atom model la பொறுத்த வரைக்கும் angular momentum MBR is equal to NH by 2 pi MBR is equal to NH by 2 pi right
Oh, okay. Mukilan, hi. Mukilan, hi. Good evening. Yes, hi. Welcome. So mvr is equal to nh by 2 pi is the first formula. Okay, angular momentum la first formula இதுதான் சரியா? Right. Next Bohr ஓடதுல first formula இது. Okay. Next energy difference கண்டுபிடிக்கணும் அப்படினா if you are going to find the difference in energy level, இது ஒரு energy level, இது ஒரு energy level அல்லது energy of a photon. So find the energy of the photon. This is E2, this is E1. Electron என்ன பண்ணுது? மேல இருந்து electron கீழ வந்து விழுகுது. So அப்ப என்ன பண்ண போகுது? It is going to emit energy, that is energy of a photon. அப்ப E photon is equal to என்னது? E photon, energy of a photon is equal to E2 minus E1 is the formula. சரியா? டைரக்டாக ஃபார்முலா மட்டும்தான் நீங்கள் நம்ம பார்க்குறோம், கவனமாக கவனிச்சுக்கோங்க. எங்கேயாவது ஏதாவது புரியலைன்னா யூ ஜஸ்ட் லெட் மீ நோ. ரைட்டா? எனர்ஜி ஆஃப் அ என் ஃபோட்டான். ஓ, மாற்றி எழுதிட்டேனா? எஸ் எஸ் சாரி, ஐ எம் சாரி. எஸ், நான் தான் இங்கே மிஸ்டேக். இட் இஸ் NC by lambda தான். NHC by lambda is NHC by lambda. ஏன்னா HC by lambda தானே இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸ்டார்டிங் நம்ம HC by lambda, ஸோ அப்போ NHC by lambda. Very good. Who is that? Vinodini. Yes. Super. Good, 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 good. So if I did a mistake, you have to let me know. You can let me know. Yes. Good, 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 good. Super. NHC by lambda. Yes. ஓகே, எப்போ முடிச்சு எப்போ சொல்கிறீங்க? அப்பயே சொல்லியிருக்கலாமே. ஓகே, குட் 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 குட், வெரி குட் வெரி குட், சூப்பர் டூப்பர், தேங்க்யூ ஸோ மச். ஓகே ரைட். இப்போ என்னது, நம்ம எனர்ஜி டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தாச்சு. நவ் வி ஆர் மூவிங் டு த ரேடியஸ். ரேடியஸ் ஆஃப் தி போர். போரோட ரேடியஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, போர் ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு வி ஹேவ் அ பேசிக் ஃபார்முலா. ஃபஸ்ட்டு ஆர் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு நம்ம ஒன்று எழுதணும். ஆர் இஸ் ஈக்குவல் டு கே இசட் இ ஸ்கொயர்ட் டிவைடட் பை. ஸோ இப்படி எழுதணும், ஞாபகம் இருக்கா? கே இசட் இ ஸ்கொயர்ட் இப்படி ஒன்று எழுதி அதுக்கப்புறம் உமர் ஃபாரூக் எஸ் ஹாய், கே இசட் இ ஸ்கொயர்ட் எம்வி ஸ்கொயர்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம். எம்வி ஸ்கொயர்ட். ஏன் இந்த ஃபார்முலா எழுதுகிறேன்? டேரெக்டாக ஆரோட வேல்யூ தெரிஞ்ச ஃபார்முலாவே நம்மக்கிட்டே இருக்குது. நான் இது எழுதுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இதில் இந்த வேல்யூஸோட இந்த நோன் கான்ஸ்டன்ட் வேல்யூ உங்களுக்கு தெரியணும். இந்த கான்ஸ்டன்டோட வேல்யூவை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக தான் இது எழுதுகிறேன். சம்டைம்ஸ் தே வில் பி கிவிங் திஸ், தே வில் மேக் யூ டு டூ திஸ் ஃபார்முலா பை திஸ். இந்த ஃபார்முலா வச்சு செய்ய சொல்லுவாங்க, அப்போ நீங்கள் செய்யணும். அதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். ரைட்டா? 9.1 into 10 to the power minus 31 kg K. K in electrostatic force of attraction level, K is equal to 9 into 10 to the power 9, 9 into 10 to the power 9 Newton meter squared C minus 2. Newton meter squared C minus 2. At E is equal to 1.6 into 10 to the power minus 9. 9 or 19? It is 9 coulomb. அடுத்து என்ன இருக்கு? கே. கே எழுதியாச்சு, எம் எழுதியாச்சு. வி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். வி அல்லது ஹெச். இதில் ஹெச் இல்லை, சம் பிளேஸ். இது மூணு மட்டும் தானே, மீதி வேல்யூலாம் நம்ம தெரியும், அதை வச்சு நம்ம போட்டுருக்கோம். ரைட்டா? மீதி வேல்யூ நம்ம தெரியும், தெரிஞ்ச வேல்யூ வச்சு நம்ம போடுவோம். உமர் ஃபாரூக் ஹாய், எஸ். ஓகே, ஸோ this is the next format formula. Right? Next formula format. Okay, right. Next we are moving to the radius. Correct? Radius எப்படி கண்டுபிடிக்கிறது? R ஓட formula Bohr என்னன்னு சொன்னாரு? R is equal to 52.9 into Z squared by N squared joule per atom அப்படின்னு first சொன்னார். First formula தான். Right? Radius ஓட first formula. Yes, சொல்லுங்க Roshan, what's the doubt? What is that, Roshan? Yes, let me know, Roshan. What is that, Roshan? Yes, 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 yes. Yes, Roshan, I am here. N squared by Z, right? It is N squared by Z. இது என்ன வரக்கு போகுது? Joules atom இல்ல, it is in picometer. Radius தானே. அடுத்து R is equal to 0.529 into n squared by Z Armstrong. N squared by Z
Armstrong. ஓகேவா ரைட்டா clear divided by n squared by Armstrong. Armstrongல நம்ம எழுத போறோம். In case sometimes they consider this a naught as 5.0.529 as a naught into n squared by z அப்படின்னு எழுத போறாங்க ரைட்டா. So இது வந்து என்ன அப்படின்னா here the a naught is called as Bohr radius. போர் அவர் கண்டுபிடிச்சனால அவர் ஒரு ஷார்ட்கட் கொடுத்தார் ரைட்டா அதுதான் சொல்ல வந்தீங்களா ஓகே ரைட் ஐ ஜஸ்ட் கரெக்டட் இட் ஓகே தேங்க் யூ ஸோ மச் எஸ் சி நம்ம ப்ராப்ளம்ஸ்லாம் வேற பண்ண ஆரம்பிக்கணும்ப்பா வெறும் பாடம் படிச்சுட்டே இருக்கோம் we have to start doing the problems ஸோ நீங்கள் இதெல்லாம் ஃபார்முலாஸ்லாம் படித்தா தான் நம்ம அடுத்து என்ன பண்ண முடியும் ஃபார்முலாஸ் படிக்க முடியும் சரியா ஸோ we will write the velocity also over here yes velocity formula means setting எழுதிடலாம் 2.18 into 10 to the power என்ன வந்துச்சு -19 எதுக்கு வராது எதுக்கு -19 k ஆ எதோட வேல்யூ -19 e வேல்யூ -19 I am also a little bit confused anybody suggestions from others is equal to 1.6 into -19 right Bhaskar ji says Bhaskar yes come on Bhaskar right velocity oda value mu சேர்த்தது z by n velocity oda value சேர்த்து எழுதிக்கோங்க so மொத்தமா நம்ம we'll just put a box இதுதான் நமக்கு தேவை இதுதான் நம்மளோட ஃபார்முலாஸ் இதுல தான் क्वेश्चंस வரப்போகுது so அதனால தான் அத உங்களுக்கு தனியா ஒரு கட்டம் கட்டி கொடுத்துட்டேன் படிச்சுக்கோங்க that's it ரைட்டா இதோட என்னது நமக்கு actually எனர்ஜி இப்ப கண்டுபிடிக்க முடிஞ்சு now we are going to find the kinetic energy அதுக்கு அப்புறம் total energy அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க போறோம் சரியா right we will go with the kinetic energy kinetic energy formula என்னது kinetic energy is equal to k z e squared by r இதெல்லாம் நேத்தே நம்ம பார்த்துட்டோம் நம்ம இப்ப திருப்பி பார்க்கணும்னு அவசியம் இல்ல k z e squared by r 1/2 k z e squared by r அல்லது 2r ன்னு எழுதிக்கலாம் ரைட்டா 1/2ங்கறத நம்ம நேத்தே பார்த்துட்டோம் ரைட் சூப்பர் குட் ஓகே நெக்ஸ்ட் kinetic energy க்கு அப்புறம் potential energy அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும் -k z e squared by r total energy is equal to kinetic energy plus potential energy அப்ப total energy is equal to -1/2 of k z e squared by r ரைட்டா k z e squared by r ஓகேவா இதான் என்னது நம்மளோட total energy formula இப்போ இந்த total energy க்கும் kinetic energy க்கும் potential energy க்கும் உள்ள relation that is very important that total energy is equal to minus of kinetic energy is equal to 2 times potential energy just put 1000 important mark pass the statement இது ரொம்ப முக்கியம் ரைட்டா இத ரொம்ப முக்கியம் இத கவனமா மார்க் பண்ணி வச்சு படிங்க இதுதான் ரொம்ப முக்கியமானது ரைட்டா no just a minute potential energy மட்டும் by 2 ரைட்டா potential energy by 2 போடணும் மீதி எல்லாம் ரைட் தான் ஓகேவா சரியா ரைட் இப்போ energy value என்னது now we are going to find the energy of the orbital right we are going to find the energy Bohr மாடல்ல இத பேஸ் பண்ணி எனர்ஜியோட வேல்யூ E is equal to இதுதான் ultimate energy formula so don't write down right sir by 2 தான் yes by 2 நேத்து நான் தான் மிஸ்டர் by 2 தான் by 2 போட்டு மாத்திட்டேன் ரைட்டா E is equal to total energy value நம்மளுக்கு -2.18 into 10 to the power 18 இருக்கு அது பக்கத்துல என்ன வரும் திருப்பி -18 தான் வரும் -18 into z squared by n இதுதான் ஜூல் per atom
ரைட்டா, z ஸ்கொயர்ட் பை n ஸ்கொயர்ட், z ஸ்கொயர்ட் பை n ஸ்கொயர்ட். அதே இது இன்னொரு e என்னது minus 13.6 into 10 to the power 10 to the power லாம் இதுக்கு வராது, வெறும் minus 13.6 z squared by n squared in electron volt per atom. Right, these are the two energy formulas. மனசுல நல்லா பதிய வேண்டிய ரெண்டு எனர்ஜி ஃபார்முலா, வெரி இம்பார்ட்டன்ட். இதில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது. அனாஃப் இருக்காங்களா? அனாஃப் இல்லையா? அனாஃப் வரலையே, இன்னும் இனிமேல் தான் வருவாங்க. ரைட்டா? ஸோ எனர்ஜி லெவல் டயக்ராமை பொறுத்த வரைக்கும் we have energy level diagram. So let me draw a small energy level diagram shorter, because energy level diagram வரைஞ்சாதான் நம்ம அதை பற்றி கொஞ்சம் படிக்க முடியும். So I will just draw the energy level diagram for you guys. Yes, okay, here comes, this is n equal to 1, n is equal to 2, n equal to 3, n equal to 4, n is equal to 5, and we need n infinity. I am drawing this n infinity over here, right? This is n infinity, n is equal to infinity, right? n is equal to infinity. Okay, good. Now you just see that the values are ரொம்ப முக்கியமானது தான். minus 13.6 minus 13.6 என்ன வரும் இந்த இடத்துல? ஃபஸ்ட்டு minus 13.6. ஐ ஆடிபிள். நீங்களாம் மெசேஜ் பண்ணாமல் இருக்கிறத பார்த்தா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்குது, ஒரு பக்கம் நம்ம மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கோமோன்னு வேறு தோணுது. வாட் ஹேப்பன்? யூ guys are there? எஸ், இருக்கீங்களாடா? audible, okay, right, it's audible னு சொல்லிட்டீங்க, ரைட், ஓகே, we'll go with that, right. So energy level minus 13.6 electron volt. ஃபர்ஸ்ட் கீழே இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இந்த ஃபார்முலாவில் நீ n is equal to 1 போட்ட அப்படின்னா ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு இதான் வரப்போகுது. அப்போ இங்கே 1 இங்கேயும் 1 போட்டோன்னா இந்த வேல்யூ தான் வரப்போகுது, ரைட்டா? ஸோ அடுத்து அதே மாதிரியே 2 போட்டால் என்ன வரும், 3 போட்டால் என்ன வரும், ஒவ்வொன்றா போட்டு கண்டுபிடிக்கிற வேல்யூவை நான் முன்னாடி உனக்கு கொடுத்துட்டேன். 3.4 எலக்ட்ரான் வோல்ட்டு. அடுத்து minus 1.5 minus 1.51 எலக்ட்ரான் வோல்ட்டு. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா minus 0.85 minus 0.85 எலக்ட்ரான் வோல்ட். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இங்கே இட் இஸ் கோயிங் டு பி 0 எலக்ட்ரான் வோல்ட். n infinity is going to be 0 எலக்ட்ரான் வோல்ட்டு. புரியுதா? n infinity is equal to 0 எலக்ட்ரான் வோல்ட்டுப்பா. at infinity it is going to be 0. புரிஞ்சுதா? அது மட்டும் ரொம்ப கவனமாக நீனு தெரிஞ்சு வச்சுருக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதை மறந்துடாதீங்க, அப்புறம் ஒட்டு மொத்தமாக நம்ம மாட்டிப்போம். ஓகே, ரைட். n infinity 0. ஸோ அடுத்து இதெல்லாம் மைனஸில் இருக்கா? இந்த வேல்யூஸ் எல்லாம் என்னது எப்படி இருக்கும்? ஹியர் த வேல்யூ பிட்வீன் எனர்ஜி கேப். எனர்ஜி கேப்புங்கிறது என்னது? இவங்கலேருந்து இவங்களை சப்ராக்ட் பண்ண போகிறோம். E2 minus E1. இட்ஸ் கோயிங் டு பி அப்ராக்சிமேட்லி 10.2 சம்திங் வரும், 10.2 எலக்ட்ரான் வோல்ட் அந்த மாதிரி. ஸோ இங்கே நீ தெரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஐ எம் கோயிங் டு ரைட் இட் டவுன். ஜஸ்ட் நோட் இட் டவுன் வித் ஹை ப்ரியாரிட்டி. n இன்க்ரீசஸ், ரைட்டா? n வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா எனர்ஜி டிக்ரீஸ் ஆகுது, ரைட்டா? இங்கே பாரு, minus 13.6, 3.4, 1.5, 0.8, அப்புறம் 0 அப்படியே என்ன பண்ணுது? குறைஞ்சிட்டே வருது. n வேல்யூ இன்க்ரீசஸ், எனர்ஜி டிக்ரீசஸ். எனர்ஜி டிக்ரீஸ் ஆச்சுன்னா எனர்ஜி கேப் ஆல்சோ டிக்ரீசஸ். இங்கே பாரு, நல்ல எனர்ஜி இருக்குது, அதுக்கப்புறம் பாருங்கள் எனர்ஜி கேப் கம்மியாக இருக்குது, அதுக்கப்புறம் கம்மியாக, அதுக்கப்புறம் ரொம்ப கம்மியாக இருக்குது, ரைட்டா? ஸோ எனர்ஜி கேப் ஆல்சோ ரெடியூசஸ். அப்போ எனர்ஜி கேப் கம்மியாச்சுன்னா ஃப்ரீக்வன்சியும் எனர்ஜியும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல்.
frequency கம்மியாக போகுது, frequencyயும் லாம்டாவும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், frequency குறைஞ்சா லாம்டா கூட போகுது. ஸோ திஸ் இஸ் த கொஷின்ஸ். இந்த இதுலேருந்து தான் கொஷினே கேட்க போகிறாங்க நம்மளுக்கு. ஸோ அதை தான் நம்ம இங்கே இப்போ வரைஞ்சிருக்கோம். இதுலேருந்து தான் கொஷின் கேட்பாங்க. ஸோ தட் இஸ் வாட் வி ஹவ் டன். ஸோ ஜஸ்ட் நோட் டவுன், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் காலம். இந்த காலம் ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஸோ அதை மட்டும் கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? எஸ், அனாஃப் வந்தாச்சா? அனாஃப், குட். ஓகே, இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா now minimum frequency எப்படி கண்டுபிடிக்கிறது, maximum frequency, minimum and maximum frequency எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது பார்த்துடலாம். அது ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த், லாங்கஸ்ட் வேவ் லென்த் எப்படி கண்டுபிடிக்கிறது, ரைட்டா? ஸோ ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த் எப்படி கண்டுபிடிக்கிறது, லாங்கஸ்ட் வேவ் லென்த் எப்படி கண்டுபிடிக்கிறது. ஓ, அது இனிமேல் தான் வருதா? அதுக்கு முன்னாடி அயனைசேஷன் எனர்ஜி. நெக்ஸ்ட் இஸ் அயனைசேஷன் எனர்ஜி. அயனைசேஷன் எனர்ஜினா என்னது? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அயனைசேஷன் எனர்ஜி? எனர்ஜி required to remove the ionization energy. Ionization energy என்னது? Energy required to remove the most loosely bounded electron from its outermost orbital of an isolated gaseous atom. ஒரு ஐசோலேட்டட் கேசியஸ் ஆட்டம்லேருந்து நம்ம எலக்ட்ரானை வெளியே எடுக்கக்கூடியது என்னது? அயனைசேஷன் எனர்ஜின்னு சொல்லப்போம். இப்போ போரில் அயனைசேஷன் எனர்ஜிங்கிறது என்ன அப்படின்னா, எலக்ட்ரானை n=1 இருந்து இன்ஃபினிட்டிக்கு எடுத்துகிட்டு போகிறது. n=1 இருந்து இன்ஃபினிட்டிக்கு நான் ஒரு எலக்ட்ரான் எடுத்துகிட்டு போனேன்னா that is going to be ionization energy. அதுதான் என்ன சொல்ல போகிறேன் நான், அயனைசேஷன் எனர்ஜின்னு சொல்ல போகிறேன். அப்போ I is equal to ionization energy அப்படின்னா மூவிங் அல்லது taking electron from n is equal to 1 to n is equal to infinity. அப்போ 1ல இருந்து இன்ஃபினிட்டி உள்ள எனர்ஜி கேப் சின்னதாக இருக்குமா கம்மியாக இருக்குமா? there is going to be a very big energy gap. அதிகமான எனர்ஜி கேப் இருக்குன்னா எனர்ஜி டிஃபரன்ஸும் அதிகமாக இருக்க போகுது. எனர்ஜி டிஃபரன்ஸ் அதிகமாக இருந்தால் ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்க போகுது. ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருந்தால் வேவ் லென்த் கம்மியாக இருக்க போகுது. இதுதான் அடுத்த டாபிக் முக்கியமானது. சரியா? கவனமாக கவனிச்சுக்கோங்க. ரைட்டா? அப்போ அயனைசேஷன் எனர்ஜி IE is equal to E infinity minus E1 வரும். ஈயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஃபைனலாக நம்மளுக்கு கிடைக்கிறது. நான் இப்போ எக்ஸ்பிளைன்லாம் பண்ணல, அதெல்லாம் நேற்று நம்ம பார்த்தாச்சு. ஸோ we get it as 13.6 13.6 அயனைசேஷன் எனர்ஜி வந்து 13.6 Z மட்டும் இருக்கும்ல, Z², ரைட்டா? இதுதான் என்ன அப்படின்னா அயனைசேஷன் எனர்ஜியோட யூனிட்டு, தட் இஸ் EV per atom, எலக்ட்ரான் வோல்ட் பெர் ஆட்டம். ஒரு ஆட்டமோட எலக்ட்ரான் வோல்ட் நம்மளுக்கு கொடுக்க போகுது, ஒரு எலமெண்ட்டோட எலக்ட்ரான் வோல்ட். ionization energy doubt இருக்கா இருக்காது? anybody having any doubt in ionization energy? yes, just let me know. hope you don't have any doubts. right? ionization energy la unakku doubt irukadhu நம்புறேன். right? once please. அதாவது ionization energyங்கிறது என்ன அப்படின்னா, இங்கே இருக்கிற எலக்ட்ரானு இங்கே எடுத்துகிட்டு போகிறது, இங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு போகிறேன். அப்போ என்ன அர்த்தம்? அதோட எனர்ஜி டிஃப்ரென்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணுமா? அப்போ E இன்ஃபினிட்டிலேருந்து E1 சப்ராக்ட் பண்ண போகிறோம். அதுதான் இங்கே கொடுத்துருக்கோம். அதாவது E infinity minus E1. E infinity-னா என்னது? E is equal to என்ன ஃபார்முலா? ஈயோட ஃபார்முலாவில் நம்ம தானே பார்த்துருக்கோம்ல, -13.6 Z² by n². அப்போ என்ன இருக்கிற இடத்துல இன்ஃபினிட்டி போட்டால் என்ன ஆகிடும்? இது 0 ஆகிடுமா? அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடும், இது 0 ஆகிடும். minus into minus 13.6 Z². ஸோ அதுதான் எனக்கு இந்த இடத்துல வந்திருக்கு, minus plus 13.6. ரைட்டா? ஓகே, அலிஷா வெல்கம் பேக். எஸ், எலக்ட்ரான் வோல்ட் பெர் ஆட்டம் அப்படிங்கிறது தான் எனது இதோட விஷயம். ரைட்டா? 13.6 Z² எலக்ட்ரான் வோல்ட் பெர் ஆட்டம். இப்போ என்ன அப்படின்னா, now அயனைசேஷன் எனர்ஜி மாதிரியே பைண்டிங் எனர்ஜின்னு ஒன்று இருக்குது. ரைட்டா? நெக்ஸ்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா பைண்டிங் எனர்ஜி. பைண்டிங் எனர்ஜியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
பைண்டிங் எனர்ஜியில் என்ன அப்படின்னா டேக்கிங் எலக்ட்ரான், அதாவது n is equal to 1லேருந்து எடுத்தீங்க அப்படின்னா அது பேர் என்னது? அயனைசேஷன் எனர்ஜி. n is equal to 2 to n is equal to infinity. 2 மட்டும் இல்லை, 2 3 4 2 2 இருக்கலாம், 3லேருந்து எடுக்கலாம், 4லேருந்து எடுக்கலாம், and so on to n is equal to infinity அப்படின்னு n is equal to infinity. ரைட்டா? ரைட். ஓகே, போயிட்டாங்க. நான் ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை, யாரும் எதுவும் நான் சொல்ல மாட்டேன். ஸோ அவங்கவுங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கப்போ நீங்கள் படிச்சுக்கலாம், நெட்டில் சார்ஜ் இருக்கப்போ படிச்சுக்கலாம். ஃபோனில் சார்ஜ் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஸோ பாவம் என்ன, கரெக்டு தானே? நான் என்ன பண்ண முடியும், நீங்கள் என்ன பண்ண முடியும்? கரெக்டு தானே? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி z² by n². இங்கே n 0 ஆகிடுச்சு, அதனால் இங்கே போட தேவையில்லை. ஆனால் இங்கே என்னோட வேல்யூ என்னது? 2 3 4 5 6ன்னு இருக்குது. நம்ம கண்டிப்பாக அதை போட்டு தான் ஆகணும். ரைட்டா? ரைட், சூப்பர். அதனால் அதை செஞ்சு தான் ஆகணும். ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா ஃபார் binding energy. Just a minute. ஓகே. அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரா. ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரல் இது என்ன பார்த்தோம்? ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரால நம்ம டிஃப்ரெண்ட் லைன்ஸ் பார்த்தோமா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார்முலா பார்த்தோம். என்ன ஃபார்முலா? 1/λ is equal to wave number is equal to 109,677 1/n2 squared minus 1/n1 squared அப்படின்னு ஒரு ஃபார்முலா பார்த்தோமா? 1/n1 squared minus n2 squared. பொறுமையாக நீட் எழுதுங்க. 109,677 1/n1 squared minus 1/n2 squared. சரியா? ஸோ இதை நம்ம பார்த்தோம். இதில் this is called RD, Rydberg constant, right? RD RB, this is what's called as RB, Rydberg constant நம்ம பார்த்தோம். ஸோ இந்த Rydberg constant இது எப்படி இருக்கு? சென்டிமீட்டர் மைனஸில் இருக்கு. மீட்டருக்கு மாற்றணும்னா அப்போ என்ன வரும்? இந்த ஃபார்முலா மீட்டருக்கு மாற்றணும் அப்படின்னா 1.09 வருமா? 1.09 into 10 to the power minus 7, அதுக்கப்புறம் 1/n1 squared minus 1/n2 squared in meter minus 1. ரைட்டா? மீட்டர் மைனஸ் 1 நம்மளுக்கு வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம், இப்படி மாற்றி நம்ம எழுதிக்கலாம். ரைட்டா? மீட்டர் மைனஸ் 1 அப்படின்னு. ஓகேவா? சூப்பர், குட். we have a 2 formula for ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரா. பட் இதுலேருந்து கொஷின் வர்றது ரொம்ப ரேரு. இதுக்கு அடுத்து இருக்குது பார்த்தீங்களா, லைமன் சீரீஸ், பால்மர் சீரீஸ், பிராக்கெட் சீரீஸ், அதுலேருந்து தான் கொஷின் வரப்போகுது. that is what we are going to see now. are you excited to do that? yes. excitement எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. okay, let us have a small game. ஒரு கேம் விளையாடலாமா? just give me a 2 minutes of time. I will just show you a game. யாரெல்லாம் கேம் விளையாட ரெடியாக இருக்கா? we are going to play a game. just give me a minute, 1 minute. I will just download that game. okay, ready? in offline center, நான் ஆஃப்லைன் சென்டரில் பசங்க தூக்கம் வருதுன்னு சொல்கிறப்ப இதுதான் நம்ம பண்ணுவோம். கொஞ்சம் சைலண்ட்டாக, ரொம்ப டயர்டாக இருந்தோன்னா இதுதான் பண்ணுறது. yes, we will do it also. now also we will do it. okay. okay, here comes. okay, just give me a minute. yeah, I've just got one image.
ஒரே ஒரு செகண்ட் இருங்க. Yes, 1, then okay. Just a minute pasangla, just a minute, get ready. We are going to play some game. Yes, it's going to be a very interesting game. You are going to find something. I'm just checking the clarity so that இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் நான் பெருசாக வச்சேன்னா எதுவும் ஆகாமல் உடையாமல் இருக்குதுக்கா, ரைட்டா? ஓப்பன், கேன்சல், okay. Is the image clean and clear? Tell me whether the image is clean and clear. Can you able to find each and everything? Yes. You are going to find the difference. என்ன கண்டுபிடிக்கலாமா? Find the difference. எத்தனை difference? 5 difference சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் யார் யாரெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு ஃபாஸ்ட்டாக. Okay, and the bearoda வாய் மூடி இருக்கு. Okay, first one is mouth. Okay, first one அதோட mouth எடுத்துக்கலாம். Okay, next ஓகே ரைட். இந்த இடத்துல ஒரு பி இருக்கு, கிளவுடில் பி இருக்கு. ஓகே ரைட்டு. நெக்ஸ்ட் ஒன். ஓகே, கையில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு? கை என்ன? ஓ எஸ், ஹியர் தேர் இஸ் நோ ஹோல்டிங் பிட்வீன் திஸ் டூ பியர். இங்கே வந்து எனது கை கோர்த்து நிற்கிறாங்க. அடுத்து செகண்ட் ஃப்ளாரில் சில கீழே பாருங்க, செகண்ட் ஃப்ளாரில் கீழே பாருங்கள், இங்கடா இருக்குது செகண்ட் ஃப்ளாரில். ரைட். ஸோ இங்கே ஒரு ஃப்ளவர் இருக்குது, அந்த ஃப்ளவர் எங்கே காணோம். ஓகே, ஹனிபி. என்ன ஹனிபியில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? ஹனிபி தான் போட்டாச்சுல. இன்னொரு ஒரு டிஃப்ரென்ஸ் ஸ்டோனா? ஸ்டோன். ஓகே, ஸ்டோனில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் நான் இன்னொரு ஒரு டிஃப்ரென்ஸ் வேறு கண்டுபிடிச்சேன். மோர் தேன் 5. இட் இஸ் நாட் தட் 5 தான் இருக்குன்னு இல்லை, 5க்கு மேலே இருக்கு. ட்ரீல என்ன இருக்கு? எஸ், ட்ரீல பாருங்க, இங்கே ஒரு பிரான்ச் இருக்கு, ஆனால் அந்த இதில் அங்கே பிரான்ச் பிரேக் ஆகிருக்கு. இங்கே ஒரு பிரான்ச் இருக்கு, அங்கே ஒரு பிரான்ச் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னும் இருக்கு. எஸ், வெரி குட். 2 பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒன்று இந்த மவுண்டைன், இதில் இங்கே ஒயிட் ஸ்னோ இருக்குது, இங்கே ஸ்னோ இல்லை. அதுக்கப்புறம் இங்கே 2 கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்க மாதிரி இருக்குது, பைன் ட்ரீ. பட் இங்கே ஒரே ஒரு பைன் ட்ரீ தான் இருக்குது. அப்புறம் வேற எஸ், இன்னும் ஒன்று இருக்குது. இன்னொன்று என்னது? இந்த பெரிய க்ளவுட் இங்கே எப்படி இருக்கு, இங்கே வேறு மாதிரி இருக்குது க்ளவுட். அவ்வளோதான். That's it. Do you want one more image? எஸ், இங்கே ஒரு செடி வேறு இருக்குது பாருங்க. இந்த செடியில் வேறு இருக்குது டிஃப்ரென்ஸு. அதுக்கப்புறம் இந்த செடியை காணோம், அதில் இருக்குது, இதில் இல்லை சார். ஓகே ரைட். ஓகேப்பா, போதும், எனஃப். ஓகே ரைட். Shall we go for one more? Do you want one more so that you will be refreshing? Sorry.
Yes, start. Final, no more, that's it. Yes, gada 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 சொல்லுங்க. Shravani ma'am 11th 12th எடுப்பாங்க. I am taking NEET. Shravani ma'am ஓட NEET classes காலையா இருக்கும். You can just check morning also. Ear leg okay. அந்த மாதிரி என்னென்ன பார்ட்ஸ்ன்னு ஜஸ்ட் பார்ட்ஸ் மட்டும் சொல்லுங்க கட கடன்னு. ear, leg, okay. branch கீழே கட் மார்க் எஸ். யாரா எங்க இருந்து வரீங்க? பயங்கரமா கண்டுபிடிக்கிறீங்களா? சாரி. ஸ்குரல் ஃபுட்டு ஓகே. ஃபுட்டில் இங்கே இந்த இது இருக்குது, காம்பு இருக்குது, அங்கே காம்பு இல்லை. ஓகே. ட்ரீயில் என்ன இருக்குது? ட்ரீயில் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லையே, மீதி டிஃப்ரென்ஸு. அது ஸ்ட்ரா இல்லைடா, இது வால்நட் மாதிரி. வால்நட்டோட அது வந்து காம்பு. ஐ திங்க் இதில் அவ்வளோதான் இருக்குதுன்னு நினைக்கிறேன், வேறு இல்லை. என்ன தான் முழிச்சு முழிச்சு பார்த்தாலும் அவ்வளோதான். என்ன கரெக்டான? வீக்குள்ளே டார்க்கா? எங்கடா வீக்குள்ளே டார்க்? என்னடா சொல்கிறான்? எல்லாம் ஒரே மாதிரி தானடா இருக்குது. அதில் என்னடா மாதிரி இருக்குது? வேறு என்ன? நத்திங் எல்ஸ் ஐ திங்க் ஸோ. அதில் பல்லு, வாய், நாக்கு எல்லாம் சேமாக தான் இருக்குது. தட்ஸ் இட். எஸ், வீட்டுக்குள்ளே டார்க். ரெண்டு பக்கமும் வீட்டுக்குள்ளே டார்க்காக தான் இருக்குது. ஓகே, ரைட் 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 ரைட். கலர்லலாம் ப்ராப்ளம் இருக்குன்னா அது நம்மளோட சிஸ்டம் இங்கேருந்து டிரான்ஸ்மிட் ஆகிறது அதனால தான் இருக்கும் கலர்லாம் டேமேஜு. ஸோ கலர்லலாம் பெருசாக டேமேஜ் இருக்காது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட்டா? ஜஸ்ட் அ மினிட். ரொம்ப இருமலாக வருது, என்னாச்சு? சாரி. எஸ், என்னது? யார் என்ன கண்டுபிடிச்சாலும் சரி, டைம் முடிஞ்சு போச்சு. என்ன கண்டுபிடிச்சிங்க சொல்லுங்க. இலையை காணோமா? டே என்னடா இலையை காணோம்? இலை தான் இருக்குல்லடா. ஓ, இங்கே ஒரு இலை இருக்கு, அதை காணாமா? ஓகே ரைட், திஸ் ஒன். ஓகே குட், தட்ஸ் இட். ஓகே, இது அணிலான்னு கேட்குறாங்களா? சொல்லியாச்சு யுகா, சொல்லியாச்சு. பாடம் படிக்கிறப்ப யுகா அப்பெல்லாம் டவுட் கேட்க மாட்டான். இப்போ ஆனால் எப்படி டவுட் கேட்குறான் பாருங்க. என்னடா டே? சரியா? ரைட். ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரா, இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ராவில் இருக்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ என்ன அப்படின்னா லைமன் சீரிஸ். லைமன் சீரீஸில் N1னா என்ன, N2னா என்ன, அதோட என்ன ஸ்பெக்ட்ரல் ரீஜன். ஸோ லைமன் சீரிஸ், அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்கேன்? லைமன், அதுக்கப்புறம் என்னது? பால்மர், பால்மர் சீரிஸ், ஃபேஷன் சீரிஸ், பிராக்கெட், பீஃபண்ட்,
சரி ரைட்டா n1 n1 பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 1 2 3 4 5 6 இதில் எந்த டவுட்டுமே கிடையாது. n2ங்கிறது என்னது 2 3 and so on 3 4 and so on 4 5 and so on 6 7 4 கிடத்து 5ல 5 6 and so on 6 7 and so on 7 8 and so on. So spectral region பொறுத்த வரைக்கும் first one is a UV region. அடுத்து இதுதான் ரொம்ப முக்கியம் visible region. next என்ன அப்படின்னா IR, அடுத்து இருக்கவங்களும் IR rays, அடுத்து இருக்கவங்களும் IR, அடுத்து இருக்கவங்களும் IR rays ரைட்டா. இது எல்லாமே IR rays. ஓகே ரைட். ஓகே சூப்பர் குட். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த ஸ்லைடு. இது கவனமாக ஞாபகம் வச்சுக்கோ. இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா how will you find the shortest wavelength அப்படின்னு கேட்பாங்க ரைட்டா. shortest wavelength. how will you find shortest wavelength? shortest wavelength நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? shortest wavelength அப்படின்னா எனக்கு wavelength ஷார்ட்டஸ்டாக இருக்கணும். அப்போ frequency எப்படி இருக்கணும்? frequency அதிகமாக இருக்கணும். frequency அதிகமாக இருக்கணும். எனர்ஜி எப்படி இருக்கணும்? அதிகமாக இருக்கணும். எனர்ஜி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா எப்போ எனர்ஜி அதிகமாக இருக்கும் அல்லது எனர்ஜி கேப் அதிகமாக இருக்கும்? இன்ஃபினிட்டிலேருந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக் நான் வரப்போ இன்ஃபினிட்டிலேருந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக் அப்போ ரொம்ப ரெண்டு எக்ஸ்ட்ரீம். அப்போ என் இன்ஃபினிட்டிலேருந்து n1க்கு ஒரு எலக்ட்ரான் ட்ராவல் பண்ணுச்சுன்னா அதோட வேவ்லென்த் எப்படி இருக்க போகுது? ஷார்ட்டஸ்டாக இருக்க போகுது ரைட்டா. ஓகே ரைட். இன்கேஸ் லாங்கஸ்ட் வேவ்லென்த் லாங்கஸ்ட் வேவ்லென்த்தை பொறுத்த வரைக்கும் அப்போ லாம்டா எப்படி இருக்கணும்? இருக்கிறதுலே பெருசாக இருக்கணும். ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கணும்? இருக்கிறதுலே கம்மியாக இருக்கணும். இ எப்படி இருக்கணும்? கம்மியாக இருக்கணும். அப்போ n2 மைனஸ் n1 ரைட்டா. n2 மைனஸ் n1 இருக்கணும். ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்கணும். அப்போ தான் என்ன பண்ண போகுது எனக்கு இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்க போகுது ரைட்டா. இந்த ஷார்ட்டாக எழுதி போடுறதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அன்பிகா ஹாய். எஸ். பார்த்த சாரதி ஹாய். எஸ். ஸோ நீங்கள் ஷார்ட்டான எழுதுறதெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டா மட்டும்தான் நீங்கள் ரிவைஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா கஷ்டம். டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் spectral lines equal to delta n into delta n plus 1 divided by 2, where delta n is equal to n2 minus n1. delta n is equal to n2 minus n1. okay right. next என்னது lesson ஓட first half நம்ம complete பண்ணியாச்சு. next photoelectric effect. photoelectric effects ரைட்டா. photoelectric effectங்கிறது என்னது? அதுக்கு என்ன கண்டிஷன்? இன்சிடென்ட் எனர்ஜியை விட இன்சிடென்ட் எனர்ஜி எப்படி இருக்கணும்? ஒர்க் ஃபங்க்ஷனை விட அதிகமாக இருக்கணும். இன்சிடென்ட் எனர்ஜிங்கிறது என்னது? h nu. h nu greater than or equal to கூட இருக்கலாம் ரைட். ஸோ இங்கே என்னது? h nu நாட். அப்போ ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கணுமா? த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சியோட அதிகமாக இருக்கணும். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் ரைட்டா. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபார்மேட்டு. இது ஃபர்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் இது செகண்ட் வச்சுக்கலாம் ரைட்டா. இப்போ ஃப்ரீக்வன்சி இப்படி இருக்குது. அப்போ ஃப்ரீக்வன்சி இப்படி இருந்துச்சுன்னா வெலாசிட்டி அதாவது லாம்டா எப்படி இருக்கும்? நீட் எக்ஸாம் கேன்சல் ஆகுமா அப்படின்னு என்ன அப்படி ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கா? ஓகே we will check it out. okay right. this is equal to 1 by lambda 1 by lambda naught. அப்போ இது ஆப்போசிட்டாக மாற்றி எழுதணும் அப்படின்னா ரெசிப்ரோக்கலாக போட்டோம் அப்படின்னா இட் வில் பி lambda into lambda naught. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க.
லாம்டாக்கும் லாம்டா நாட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு ரைட்டா. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் இட் இஸ் ஹியர் ரைட். ஓகே ஓகே குட். திஸ் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ யூ ஹேவ் டு நோட் இட் டவுன். இது நம்ம படிக்கிறதுக்கு நேற்று ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டோம் நம்ம. ஏன்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் கவனித்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இங்கே நம்ம இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக we have just completed it because we are just doing only the highlights of yesterday. நேற்று நம்ம பார்த்த கிளாஸோட ஹைலைட்ஸ் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஜஸ்ட் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அ ஈஸி கேக் ஃபார் யூ ரைட்டா. ஓகே இதுக்கு அடுத்து என்ன பார்த்தோம் நம்ம டைரெக்டாக ஹைசன்பர்க்ஸ் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் பார்த்தோமா. ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் del x dot del p greater than or equal to h by 4 pi right. h by 4 pi னு வரும். ஓகேவா. அப்ப del x dot del p is equal to என்னது p del v right. del p is equal to m del v. அப்ப del x dot m del v is equal to 4 pi. அப்போ del x into del v h by 4 pi m. So we have two formulas. This is Heisenberg's uncertainty formula, right? Okay, right? So with this we are completing structure of atom. So structure of atom la major ana portions idoda nama enna appadina complete பண்ணிட்டோம். So now we will move on to இந்த page இருக்கு வெறும் page just delete it. Okay right. கடைசி ஒரு 5 பேஜ் நம்ம சுருக்கி எழுதி இருக்கலாம் right. Okay now we will move on to the periodic properties. நான் நேத்து பார்த்த இதையும் நான் வச்சிருக்கேன் so that we can have a reference. You can have the reference. நேற்று நான் நடத்தினதோட ரெஃபரன்ஸும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ now we'll go with the periodic properties. நேற்று நம்ம periodic properties பார்த்துட்டோம். ஸோ today we'll go with the periodic propertiesல என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் சரியா. மோஸ்ட்லி மாடர்ன் பீரியாடிக் டேபிள்லாம் பார்த்தாச்சு நம்ம நேற்று. எஸ் ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் we have to do from screening effect ரைட்டா. ஸ்க்ரீனிங் எஃபெக்ட்லேருந்து பார்க்கணுன்னு சொல்லிடணும். How many of you know what is screening effect? Yes. Screening effect என்னது? Yes, what is meaning of screening effect? அதாவது இப்போ என்ன அப்படின்னா இப்போ நான் இருக்கேன் நீங்கள் இருக்கீங்க. நோ 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 ஆஃப்லைன் சென்டர்லாம் மிஸ் பண்ணலையே. ஐ மிஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் சென்டரில். ஓகே ரைட். அங்கேனா டைரெக்டாக ஸ்டூடெண்ட்டை பார்த்து நடத்தணும். ஸோ இங்கே என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட் இல்லாமல் ஐம் ஜஸ்ட் டீச்சிங். நான் கேமரா பார்த்து டீச் பண்ணிட்டு இருக்கேன் அவ்வளோதான். மித்தபடி வேறு எதுவுமே கிடையாது ரைட்டு. ஹாய் சமீரா வெல்கம் பேக். ஸோ நான் யார்கிட்ட பேசிகிட்டே நடத்துறது இந்த யுகா கேட்ட மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்துட்டீங்களா? ஓகே ரைட். யூ வில் பி ஆன்சரிங் மீ. ஓகே ரைட் சூப்பர். ஸோ ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ நம்ம இந்த மாதிரி நான் இருக்கேன்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஐம் ஜஸ்ட் கோயிங் டு புட் திஸ். ஸோ நவ் திஸ் ஸ்க்ரீன்ஸ் மை ஃபேஸ் ரைட்டா. இப்போ என்ன ஆகுது எனக்கும் உங்களுக்கும் நடுவில் இருக்க அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் குறைஞ்சிருச்சு ரைட்டா. So that is what going to happen now, right? Screening effect ingradhu enna abdingra Zian super good. I hope some of the good students will be joining so that the class will be more interesting. Right, first let me tell you what is going to be the screening effect abdina right. So screening effect ingradhu enna abdina
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கிளாஸில் இருக்கீங்க ரைட்டா? யார் யாரெல்லாம் கிளாஸில் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் யார் இருக்கீங்க? ஹவு மெனி ஆஃப் யூ ஆர் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பெஞ்ச்? ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் நோ, ஒருத்தர் கூட இல்லையா? ஓகே 1 2 ஓகே ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்க. வாட் அபவுட் த மிடில் பெஞ்ச்? மிடில் ரோ எல்லாத்துக்கும் கை தூக்க கூடாது. மிடில் ரோ யார் யார்? யா ஓகே குட். மிடில் ரோ அடுத்து அதான் வரேன், லாஸ்ட் ரோ அடுத்து வரேன். ஸோ மிடில் ரோ இல்லை, லாஸ்ட் ரோ, லாஸ்ட் பெஞ்ச். ஓகே ரைட், சூப்பர் குட். ஸோ இப்போ பார்த்துட்டீங்க அப்படின்னா இப்போ சமீரானா ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருக்காங்க. சமீரா, ரம்யா, அதுக்கப்புறம் வேறு யார் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருக்கா? ஜியான், இவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் நினைக்கிறேன். ஓகே செகண்டு லாஸ்ட்டு. ஓகே ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருந்தாங்க அப்படின்னா டீச்சர் வந்து என்ன அப்படின்னா ஈஸியாக என்ன பண்ண முடியும், அவங்கள பார்க்க முடியும், அவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும். அந்த ஸ்டூடெண்ட்டும் ஈஸியாக டீச்சர் பேசுகிறத கேட்க முடியும், அட்ராக்ட் ஆக முடியும் எல்லாமே. அடுத்து செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ, லாஸ்ட் ரோ போயிட்டோம் அப்படின்னா அந்த லாஸ்ட் ரோவில் இருக்க பசங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத என்னால் பார்க்கவே முடியாது. அஸ் அ டீச்சராக நான் இருக்கேன் அப்படின்னா என்னால் லாஸ்ட் ரோவில் இருக்க பசங்க கையில் என்ன வச்சு பண்ணிட்டு இருக்காங்க, பிகாஸ் ஐ கேன் ஒன்லி see his face. அவன் கையில் என்ன பண்ணுறான், கால் என்ன பண்ணுறான், டேபிள் என்ன கிரிக்கிட்டு இருக்கான், இது எதுவுமே பார்க்க முடியாது. அப்போ அந்த பையனுக்கும் எனக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அட்ராக்டிவ் ஃபோர்ஸை ஒரு சிலர் ஸ்க்ரீன் பண்ணுறாங்க. யார்? அவனுக்கு முன்னாடி ரோவில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். அதான் என்னது? ஸ்க்ரீனிங் எஃபெக்ட். அதுக்கு பேர் தான் என்னது? ஸ்க்ரீனிங் எஃபெக்ட். அப்போ இப்போ நம்ம எலக்ட்ரான்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரைட். ஸோ இப்போ எலக்ட்ரான்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா யூ கேன் see that we have electrons over here. இங்கெல்லாம் எலக்ட்ரான்ஸ் இருக்கா? இந்த மாதிரி என்ன அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ பின்னாடி போக 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 ரோ அதிகமாக பெரிய ரோ அதிகமாக எலக்ட்ரான்ஸோட கிளவுடு அதிகமாகிட்டே இருக்கு. நிறைய எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஒரே ரோவில் வராங்க. சரியா? ஒரே ரோவில் நிறைய எலக்ட்ரான்ஸ் வராங்க. ஸோ தீஸ் எலக்ட்ரான்ஸ் ஆர் ஸ்க்ரீனிங் த அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டால், அவுட்டர் ஆர்பிட்டால் எலக்ட்ரான்ஸ். ரைட்டா? இப்போ பாருங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன அப்படின்னா இந்த எலக்ட்ரானை போய் இந்த புரோட்டான் இந்த எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணணும். ரைட்டா? சி இட் இஸ் ட்ரைங் டு அட்ராக்ட். ஊடால பாருங்க எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு. இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணுது? ஸ்க்ரீன் பண்ணுது. தீஸ் எலக்ட்ரான்ஸ் ஆர் ஸ்க்ரீனிங். அமரா பாஜ்பதி, மார்க்ஸ் டெய்லி கேட்குறீங்க, எப்போ ஜாயின் பண்ண போறீங்க? என்ன ஆச்சு? டெய்லி கேட்குறீங்களே, சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க. டெய்லி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அதில் கிளாஸ் நடக்கும், லைவ்ல நடக்கும். யூ கேன் ஆஸ்க். இப்போ நீங்கள் மெசேஜ் தான் பண்ண முடியும், தேர் யூ கேன் ஸ்பீக். நீங்கள் என்கிட்ட பேசவே முடியும், நீ எனக்கு கூப்பிட்டு என்கிட்ட டவுட் கேட்க முடியும், என்கிட்ட பேச முடியும், வீடியோ கால் பண்ண முடியும். ஓகே, வீடியோவில் நீ பேச முடியும். ஜாயின் பண்ணுங்க. தட் இஸ் ஒண்டர்ஃபுல். இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஈஸியாக உனக்கு இருக்கும். ரைட்டா? வெரி யூஸ்ஃபுல். ஸோ இப்போ என்ன அப்படின்னா இந்த புரோட்டான் இந்த எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ண முடியல. ஸோ இப்போ அட்ராக்ட் பண்ண முடியலன்னா என்ன பண்ணுது? இந்த ஊடால இருக்கவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? இந்த எலக்ட்ரானை மறைக்கிறாங்க. அப்போ புரோட்டானுக்கும் இதுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீனிங் எஃபெக்ட்ஸ் என்ன பண்ணுது? இன்க்ரீஸ் ஆகுது, அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் குறையுது. ஸோ தட் இஸ் கால்டு ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்ல போகிறோம். ரைட்டா? ஸோ அப்போ இதெல்லாம் வேண்டாம். ரைட், ஹியர் கம்ஸ். அப்போ Z அப்படிங்கிறது அட்டாமிக் நம்பர். Zங்கிறது என்னது? அட்டாமிக் நம்பர். அப்போ எவ்வளோ ப்ரோட்டான்ஸ் இருக்கு? அட்டாமிக் நம்பர் இன் த சென்ஸ் இட் இஸ் அ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். அப்போ அவ்வளோ ப்ரோட்டான் அவ்வளோ எலக்ட்ரானை இழுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், let us have a very good example of scandium. We'll go for scandium. Scandium atomic number, simple example. இதில் ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் அவ்வளோ இருக்காது, பட் ஐ எம் ஜஸ்ட் கிவிங் யூ த எக்ஸாம்பிள். ஸ்கேண்டியம் அட்டாமிக் நம்பர் 21. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்பிட், செகண்ட் ஆர்பிட், தேர்ட் ஆர்பிட், ஃபோர்த் ஆர்பிட். ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டில் 2 இருக்கும், செகண்ட் ஆர்பிட்டில் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், தேர்ட் ஆர்பிட்டில் 9 எலக்ட்ரான்ஸ் இருக்க போது, இங்கே 2 எலக்ட்ரான்ஸ் இருக்க போகுது. ரைட்டா? டோட்டலாக என்னது? 10, 19, 21. ரைட்டா? ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா வெரி குட் வெரி குட் வெரி குட் சூப்பர். இப்போ இந்த புரோட்டான் இந்த லாஸ்ட்ல இருக்க எலக்ட்ரான்ஸை அட்ராக்ட் பண்ணலாம்னு நினைச்சா, பட் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரோல இருக்கவங்க என்ன பண்றாங்க? அட்ராக்ட் பண்ண விடலை. இப்போ இங்கே எத்தனை புரோட்டான் இருக்கு? Z is 21. அப்போ என்ன அர்த்தம்? புரோட்டான் 21 இருக்கு, எலக்ட்ரான்ஸும் 21 இருக்கு, ஈக்குவல் பவர். ஆனால் இங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா
இந்த clash between these electrons, இந்த எலக்ட்ரான்ஸ்க்கு நடுவில் இருக்க கிளாஷ்னால இதோட மேக்ஸிமம் எஃபிஷியன்சியை கொடுத்து இந்த எலக்ட்ரான்ஸ் அதால பிடிச்சி இழுக்க முடியல. there is a loss. அந்த லாஸ் தான் என்ன, லாஸ்ன்றதை விட எவ்வளோ எஃபெக்டிவா அவங்க வந்து அட்ராக்ட் பண்றாங்க, எவ்வளோ எஃபெக்டிவா அவங்க அட்ராக்ட் பண்றாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் here comes the formula that is called Z effective. effective nuclear charge. effective nuclear charge அப்படினா is equal to atomic number minus sigma, where sigma means என்ன அப்படினா, sigma என்னது, it is nothing but screening constant. கொடுத்திருக்காங்களா, screening. Sigma is called screening constant, right? Sigma is called screening constant, okay, right? Super, right? Effective nuclear charge equal to atomic number minus sigma, right? அப்ப effective nuclear charge எப்படி இருக்கு, இந்த ஃபார்முலா யார் கொடுத்தா, இது என்ன ஃபார்முலா, this formula is given by Slater. so இந்த ரூல் பேரே, இந்த ஃபார்முலா பேர் என்ன அப்படினா Slater's rule. Slater's rule, இது பேர் என்னது, Slater's rule, ரைட்டா, கவனம், ஓகே. so இப்ப effective nuclear charge எப்படி மாறுது, effective nuclear charge எப்படி இருக்கு, along the period, along the group எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். very important, கவனமா கவனிங்க. along the period, effective nuclear charge along the period எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்தலாம், ரைட்டா. for a normal element, சாதாரணமான element, for example s block, p block எடுத்துக்கிட்டோம், s and p block எடுத்துக்கலாம். என்ன அப்படினா atomic number 1 1 கூட, atomic number increases by 1, ஒரு atomic number increase ஆக sigma ஓட வேல்யூ, sigma என்னது, screening constant, திரை மறைப்பு, அவங்க மறைக்கிறாங்கல, அவங்க என்ன பண்றாங்க, ஸ்டூடண்ட்ட லாஸ்ட் ஸ்டூடண்ட்ட பார்க்க விடாம தடை செய்யுது, அது எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது, 0.35 இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப z increases by 1, அப்ப sigma increases by 0.35. அப்ப effective nuclear charge என்னவா இருக்கும், z effective is equal to, இப்பதான் நம்ம பார்த்தோம், z minus sigma. அப்ப 1 minus 0.35 is equal to 0.65. அப்ப effective nuclear charge 0.65 போயிட்டு இருக்கும், ரைட்டா. என்னது, என்னாச்சு அலிஷா, அவங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்காங்க அலிஷா, நோ ப்ராப்ளம், நம்ம என்ன பண்றது, let them speak. நான் எதுவும் சொல்றதே இல்லை இப்போலாம், ஸோ அவங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்காங்க, ஓகே, let them speak. so I think நீங்க சமீரா, some of them will be listening, so we'll do that, right? so அடுத்து பாத்தீங்க அப்படினா z equal to 1 for d block element. d block element பொறுத்த வரைக்கும் ஸ்கிரீனிங் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், ஏனா d block elements எங்க வந்து ஆட் ஆகும், d block element எங்க வந்து ஆட் ஆகும் பாத்தீங்க அப்படினா ஸ்காண்டியம்ல, ஸ்காண்டியம் ஓட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2, அதுக்கப்புறம் தான் 3d ல ஒன்று வரும், 4s க்கு போயிட்டு திருப்பி உள்ள வருது, வெளியே ஃபுல் ஆயிட்டு அதுக்கப்புறம் உள்ள வருது, ரைட்டா, வெளியே ஃபுல் ஆயிட்டு அதுக்கப்புறம் உள்ள ஃபுல் ஆகுது, ரைட்டா, ரைட், ஓகே, ரைட்டா, 3d1 4s2, that's good, ரைட்டா. சோ அப்ப s உள்ள வரனால ஸ்கிரீனிங் என்ன ஆகுது, அதிகமாகுது, எலக்ட்ரான்ஸ் ஆர் ஆடட் இன் பிட்வீன் n-1 ஷெல், n-1 ஷெல் ஆட் ஆகுது. இது f பிளாக்கு போனோம்னா n-2 ல ஆட் ஆகும். அப்ப d பிளாக்ல ஸ்கிரீனிங் எஃபெக்ட் ஜாஸ்தியா இருக்க போகுது, அதனால ஒரு அட்டாமிக் நம்பர் 1 இன்க்ரீஸ் ஆகுறப்ப சிக்மாவோட வேல்யூ பாத்தீங்க அப்படினா, ரைட்டா, for the every increase of z as 1, sigma increases to 0.85%. அப்ப z effective nuclear charge, z effective equal to 0.15. effective nuclear charge ரொம்ப கம்மியா தான் என்ன பண்ண போகுது, இன்க்ரீஸ் ஆக போகுது for d block element, ரைட்டா. effective nuclear charge ரொம்ப கம்மியா தான் இன்க்ரீஸ் ஆக போகுது, ஓகே, that is what they are saying, okay. அடுத்து என்ன அப்படினா group 1 and group 2, ரைட்டா. no z minus sigma தான், x அதுக்கு தேவை, x பண்ண தேவையில்லை, z is atomic number, sometimes okay, ஒரு சில இடத்துல x ன்னு கொடுத்திருப்பாங்க, x னா atomic number இல்ல, here sigma, ஒரு சில இடத்துல x கொடுத்தாங்கன்னா that is screening effect, screening constant, sigma ன்னு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க group 1 and 2, இது ரெண்டுமே என்ன அப்படினா along the period நம்ம பார்த்துட்டோம், ரைட்டா. இது ரெண்டுமே என்ன அப்படினா along the period, along the groupல
group 1 and group 2 1s block 2s block இருக்கா group 1 and 2 ல effective nuclear charge remains constant from period 3 third period க்கு அப்புறம் effective nuclear charge என்ன ஆயிடுமா constant ஆயிடுமா அதுக்கு அப்புறம் அது மாறவே மாறாது ரைட்டா ரைட் சூப்பர் அடுத்து பாத்தீங்க அப்படினா other group element group 3 4 5 6 அதெல்லாம் என்ன அப்படினா increases up to period 4 fourth period வரைக்கும் increase ஆகுது அதுக்கு அப்புறம் அப்படியே தான் இருக்கு ரைட்டா அது கூடால தான் இந்த ஸ்கிரீனிங் ஜாஸ்தியா இருக்கு அதுக்கு அப்புறம் அப்படியே தான் இருக்க போகுது சரியா அதுக்கு அப்புறம் அதே மாதிரி அதாவது சிம்பிளா என்ன அப்படினா ஒரு கிளாஸ்ல 8 ரோ இருக்கு அப்படினா ஒரு டீச்சரால 4 ரோ வரைக்கும் தான் பார்க்க முடியும் அப்ப ஃபர்ஸ்ட் ரோவோட செகண்ட் ரோ பார்க்கறப்ப மறைக்கிறது இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கு அடுத்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் அதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் அதுக்கு அப்புறம் தெரியலங்கிறது தெரியல தான் அதுக்கு அப்புறம் மொத்தமாவே தெரியல அது அப்படியே கான்ஸ்டன்ட்டா அந்த வேல்யூ இருக்கு அப்படினு அர்த்தம் அதுதான் இங்க ஸ்பெசிஃபிக்கா இது சொல்றாங்க தென் ரிமைன் சேம் ரிமைன் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது காரணம் அதுதான் அதுக்கு அப்புறம் தெரியாதுங்கிறது தெரியாதுதான் சரி ஆன்சர் திஸ் screening effect is not observed ஏவா சித்தார்த் you are also from the starting ல இருந்து இருக்கீங்க ஏ எப்படி ஆன்சரா இருக்கும் you are thinking that helium குட்டி atom அதனால இருக்காதுன்னு have you noticed that here we are having one electron Li2 plus there also we are having one electron B3 plus here also we are having one electron all are one electron அப்படினா என்ன அர்த்தம் you always have all the cases ஒரே ஒரு எலக்ட்ரான் தான more than one electron இருந்தா screening effect கிளாஸ்ல ஒரே ஒரு ஸ்டூடண்ட் இருந்தாங்கன்னா அவன் யார் மறைக்க போறா யாருமே மறைக்க முடியாது so it's going to be the answer helium is all of the above the answer this one நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை it is a general knowledge concept right a general concept you can easily find it out okay what is the answer yes single electron system D answer right correct here it is SPDF option A ஏனா S தான உள்ள இருக்கும் எடா S தான் உள்ள இருக்க போகுது S தான் என்ன பண்ண போகுது அப்ப எல்லாத்தையும் ரொம்ப பிடிச்சி வெளியே தள்ள போகுது அது உள்ள போயிட்டு என்ன பண்ணுது S வந்து புரோட்டான் இருக்கு அப்படினா புரோட்டானை ரொம்ப க்ளோஸ் அப்ல யார் வாட்ச் பண்றா நான் இருக்கேன் P block என்னையும் உங்களையும் P block இப்படி மறைக்குது S block இப்படி மறைக்குது என் ஃபேஸ் பாத்தீங்கன்னா சுத்தமா என் ஃபேஸே தெரியல இது S block இது பாத்தீங்க அப்படினா P block இது பாத்தீங்கன்னா D block இது பாத்தீங்க அப்படினா P block சோ அந்த மாதிரி ரைட்டா சோ என்ன அப்படினா சுத்தமாவே என்ன பண்ணிரும் அப்படினா S block எல்லாத்தையுமே மறைச்சிரும் that is going to be SPDF so SPDF answer option A so radii என்னது what is going to be atomic radius increasing order decreasing order லாம் क्वेश्चन கேட்பாங்க ரைட்டா so already நம்ம பார்த்திருந்தோம் என்ன அப்படினா it is a distance பார்க்கல இப்பதான் பார்க்கறோம் ரைட் sorry it is a distance from the nucleus to the outermost electron right it is a distance from the nucleus to the outermost electron right so அப்படி இருக்க கூடியது ரைட்டா so we have a three types of radius covalent radius metallic radius van der Waals radius மூணு இருக்கா ரைட்டா ரைட் okay right covalent radius van der Waals radius na என்னன்றது நம்ம பார்க்கலாம் first covalent radius ங்கிறது என்ன அப்படினா it is one half of the distance between the center of two nucleus எப்பப்ப covalent bond இருக்க போதோ if we are having a covalent bond then covalent bond நடுவுல என்ன பண்ண போகுது இந்த மாதிரி இருக்க போகுது ரைட்டா so that's going to be 2r அதுல பாதி நம்ம என்ன சொல்ல போறோம் radius னு சொல்ல போறோம் ரைட்டா so generally for non metals single bond அதாவது single bond இருந்துச்சு அப்படினா we will be doing it so homo diatomic molecule hetero diatomic molecule homo diatomic molecule அப்படினா Cl2 எடுத்துக்கலாம் hetero diatomic molecule HCl ரைட்டா so இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்டம் நம்ம எடுத்துக்கலாம் yes mutual sharing that's good very good ரைட்டா outermost electron containing valence electrons right that's great
van der Waal radius. So இந்த van der Waal radius என்ன அப்படின்னா this is for noble gas. noble gas இருக்கா? noble gas பாத்தீங்க அப்படின்னா have you anywhere seen that He2 இது எங்கயாவது பார்த்திருக்கீங்களா? have you seen that He2 னு helium 2 பார்த்திருக்கீங்களா எங்கயாவது? right, helium 2 எங்கயாவது பார்த்திருக்கீங்களா? we don't have helium 2, right? அப்படி ஒருத்தவங்க நம்ம பார்த்ததே கிடையாது. always it will be like helium, இன்னொரு helium atom இருக்கும், ரைட்டா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஹீலியம் ஆட்டம் எடுத்துகிட்டு வந்து நம்ம ரூமில் நான் வந்து அப்படியே ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா what happens, these atoms will not get bonded with each other, they always come and close together, ரைட்டா? அவங்க என்ன பண்ண போகிறாங்க, ரெண்டு பேரும் இப்படி பக்கத்தில் வந்து இருக்க போகிறாங்க, ரைட்டா? they just going to be closer, it is not going to be get bonded or it is not going to be get overlapping. இதெல்லாம் என்ன பண்ண போகிறது இல்லை, நடக்க போகிறதே இல்லை, ரைட்டா? அவங்க ஜஸ்ட் இப்படி பக்கத்தில் இருக்க போகிறாங்க, ரைட்டா? ஜஸ்ட் பக்கத்தில் இருக்க போகிறாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி பக்கத்தில் இருக்காங்கன்னா பாருங்க, ஜஸ்ட் have you seen that covalent radiusல பார்த்தீங்களா ஓவர்லாப்பிங் அப்படிங்கிற ஒன்று இருந்துச்சு, ரெண்டு பேரும் நல்லா ஓவர்லாப் ஆயிருந்தாங்க. here there is no overlap, don't look at this image, இந்த பக்கம் இருக்கிறத பார்க்காதீங்க, leave this, see this image, ரைட்டா? இங்கே இருக்கிறது ரெண்டையும் பாருங்க, ஜஸ்ட் ரெண்டு பேரும் டச் பண்ணியிருக்காங்க, ரைட்டா? டச் பண்ணியிருக்காங்க, அந்த டிஸ்டன்ஸை நம்ம பார்க்க போகிறோம், ரைட்டா? த டிஸ்டன்ஸ் அதுதான் என்னது, நம்ம கோவலண்ட் ரேடியஸ் அல்லது கொலிஷன் ரேடியஸ், ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களோட கொலிட் ஆக போகிறாங்க, ரைட்டா? அதை மட்டும் தான் பார்க்க போகிறோம், ரைட்டா? சூப்பர் குட். ஓகே ரைட். ஸோ இதை நான் உங்களுக்கு அடுத்து ரிவீல் பண்ண போகிறேன், நீங்கள் தான் அதுக்கு ஆன்சர் சொல்ல போகிறீங்க. மெட்டாலிக் ரேடியஸ் அப்படின்னா மெட்டல்ஸ், கோவலண்ட் ரேடியஸ் ஃபார் நான் மெட்டல்ஸ், மெட்டாலிக்கு மெட்டாலிக் ரேடியஸ் இருக்குது, ரைட்டா? மெட்டல்ஸ்க்கு மெட்டாலிக் ரேடியஸ் இருக்குது. internuclear distance between two adjacent atoms in a metallic crystal lattice. இவங்க கொஞ்சம் ஓவர்லாப் பண்ண போகிறோம், கோவலண்ட் பாண்ட் நல்லா ஓவர்லாப் பண்ணும், van der Waals இப்படி இருக்கும், மெட்டாலிக் கொஞ்சம் ஓவர்லாப் பண்ண போகிறோம். now tell me எந்த ரேடியஸ் பெருசாக இருக்குது? we have three radius, R C கோவலண்ட், அடுத்த R மெட்டாலிக், அதுக்கப்புறம் R van der Waals. which radius will be the highest? எந்த ரேடியஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும்? எஸ் அனாஃப், அப்போதே வந்துட்டு போயிட்டீங்க எங்கேயோ. which radius will be highest? van der Waal radius அதிகம் பெருசாக இருக்குமா, மெட்டாலிக் ரேடியஸ் பெருசாக இருக்குமா, இல்லை கோவலண்ட் ரேடியஸ் பெருசாக இருக்குமா? ஓகே தர்ஷன், எஸ் கமான் தர்ஷன், கமான், எஸ் வெல்கம் பேக். RV, so van der Waal is going to be the biggest, van der Waal தான் என்னது அதிகமாக இருக்கு, ஏன்னா van der Waal ரேடியஸ்ங்கிறது என்னது சிம்பிள், ஒருத்தர் பக்கத்தில் ஜஸ்ட் ஒட்டிட்டு இருக்க போறாங்க, ரைட்டா? ஸோ இதான் என்னது van der Waal ரேடியஸ்ங்கிறது, இதுதான் van der Waal, இது van der Waal ரேடியஸ், இது என்ன அப்படின்னா மெட்டாலிக் ரேடியஸ், இது கோவலண்ட் ரேடியஸ். இப்போ பாருங்க டிஸ்டன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்னது, இது ரொம்ப பெருசாக இருக்கும், ரைட்டா? இது கொஞ்சம் பெருசாக இருக்க போது, இது ரொம்ப குட்டியாக இருக்க போகுது, ரைட்டா? ஸோ தட் இஸ் ஹவ் யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட், ரைட்? ஓகே, ஸோ கோவலண்ட் ரேடியஸ் அதை விட மெட்டாலிக் ரேடியஸ் பெருசாக இருக்கும், மெட்டாலிக் ரேடியஸை விட van der Waal ரேடியஸ் ரொம்ப பெருசாக இருக்க போகுது, ரைட்டா? ஓகே சூப்பர், ரைட். கிளாஸ் இல்லைன்னு தூங்கிட்டீங்களா? ஓகே சூப்பர். ஐ திங்க் எஸ், இந்த கிளாஸ் கொஞ்சம் லேட்டாக தான் ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ரைட், ஆன்சர் திஸ். எஸ், பொறுமையாக கொஷினை ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. ஈஸி கொஷின், யூ கேன் ஆன்சர் இட். என்ன ஆன்சர்? எனி ஐடியா? என்ன ஆச்சு? Option A, option D, okay.
you guys are having some confusions. Okay, we'll see that. The bond distance of CF, SIF are respectively CF க்கு நடுவுல இருக்குது என்ன அப்படினா 1.33 ஆ, SIF க்கு நடுவுல இருக்குது 1.54 ஆ. and CSI is C க்கும் SI க்கும் நடுவுல இருக்குது 1.87. क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க, F க்கும் F க்கும் இருக்குது கேட்டிருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணணும், 1 and 2 இதை ஆட் பண்ணி 1ல இருந்து இதை 3 சப்ராக்ட் பண்ணணும், ரைட்டா. இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க 1.33. ஏன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும், FF சேர்ந்துடும், CASI இருக்கும். அதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இதெல்லாம் கேன்சல் ஆகிடும், ரைட்டா. ஸோ தட் இஸ் ஹவ் வி ஹவ் டு டூ இட், ரைட். 1.3 + 1.54, 1.33 + 1.54 is equal to 7, 8, 2. இதிலேருந்து 1.87 சப்ராக்ட் பண்ணணுமா, பண்ண என்ன வரும் 0, 0, 1, 1.5 வரா. டிவைடட் பை 2 வேற போடணும்ல, அப்போ 0.5 ஆன்சர் ஆப்ஷன் சி 0.5. ஏன்னா டிவைடட் பை 2 போடணும்ல, ரேடியஸ் கேட்டிருக்காங்கன்னா டிவைடட் பை 2 போடணும்ல. எஸ் ஆப்ஷன் சி. குட் குட் குட், சூப்பர். எஸ், வெரி குட் வெரி குட் வெரி குட். ஸோ தப்பாக பண்ணாலும் ஃபைனலாக யூ ஹவ் காட் த ஆன்சர், ரைட். ஸோ நவ் வெரி இம்பார்ட்டண்ட்டா கவனமாக கவனி, கவனமாக கவனி. எவ்வளோ பேர் கவனிக்கிறேன்னு எனக்கு தெரியல. யூ ஜஸ்ட் லிசன் வெரி கேர்ஃபுல், வெரி 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 கேர்ஃபுல், ரைட்டா. ரைட். ரெப்ரசன்டேட்டிவ் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு என்னது, எஸ் அண்ட் பி பிளாக். பி பிளாக்ல எக்ஸப்ட் குரூப் 18, குரூப் 18 விட்டுறணும். ஹாலஜன் ஃபேமிலி இல்லாமல் இருக்கவங்கள தான் நம்ம சொல்ல போகிறோம், ரைட்டா. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அட்டாமிக் ரேடியஸ் அலாங் த பீரியட். அலாங் த பீரியட் அட்டாமிக் ரேடியஸ் எப்படி இருக்கணும், along the period always atomic radius decreases. ஏன் டிக்ரீஸ் ஆகுது, ஏன் டிக்ரீஸ் ஆகுது, effective nuclear charge increase ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு நான் சொல்கிறேன், you will be understanding it. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா சோடியம் எடுத்துக்கலாம். சோடியமோட அட்டாமிக் நம்பர் 11. அப்போ 11 என்ன அர்த்தம், சோடியம் இருக்குது ஃபர்ஸ்ட் ஆர்பிட், செகண்ட் ஆர்பிட், தேர்ட் ஆர்பிட், ரைட்டா. ஸோ இதில் 2 எலக்ட்ரான், இதில் 8 எலக்ட்ரான், இதில் 1 எலக்ட்ரான் இருக்கும். இதே லைன்ல யார் யாரெல்லாம் இருக்கா, சோடியம் லைன்ல யார் யார் இருக்கா, we'll see that. சோடியம் இருக்கா, சோடியம் லைன்ல இருக்கா, அலுமினியம் இருக்கலாம். அலுமினியம் 13, அதுக்கப்புறம் அலுமினியம், கேலியம் அதெல்லாம் இருக்கா. Okay, we'll go with aluminum. Aluminum ஓட atomic number 13. I'll just give you an example. Aluminum atomic number 13. அப்ப Al, so என்ன அப்படின்னா 2, 8, 3. ஸோ நல்லா பாரு, என்ன அப்படின்னா சோடியமை விட அலுமினியமோட சைஸ் குட்டியாக இருக்கும். ஏன் குட்டியாக இருக்கும் அப்படின்னா புரோட்டானோட சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கா, நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது. 11 proton, 13 proton, 13 proton இழுக்குது. 13 protons they always try to attract the electrons. எலக்ட்ரான்ஸை பிடிச்சி நல்லா இழுக்கும், நல்லா பிடிச்சி இழுக்கிறனால என்ன ஆகுது, சைஸ் குட்டியாகுது. ஸோ along the period always the radius decreases. ரேடியஸ் என்ன பண்ண போகுது, டிக்ரீஸ் ஆக போகுது. டாப் டு பாட்டம் ரேடியஸ் டிக்ரீசஸ், ரேடியஸ் இன்க்ரீசஸ். சொல்லுங்க அனாஃப், அனாஃப் வாட் இஸ் யுவர் டவுட், அனாஃப் வாட் ஹேப்பன், அனாஃப் சொல்லுங்க, ரைட்டா. ஸோ வி ஹேவ் எக்ஸெப்ஷன் என்ன அப்படின்னா, ரைட். ஸோ எப்பயுமே வான் டெர் வால் ரேடியஸ் தானே பெருசுன்னு பார்த்தோம், ரைட்டா. அப்படி பார்த்தோம் அப்படின்னா நியான் தான் பெருசாக இருக்கணும், அது பிரச்சனை இல்லை, ரைட்டா. ரைட், ஓகே, பாய் அனாஃப் போயிட்டு வாங்க, ரைட். ஸோ வி ஹேவ் சம் சேஞ்சஸ். என்ன இருக்கு, லித்தியம், லித்தியமோட பெர்லியம் குட்டியாக இருக்கணும், ரைட்டா. ஸோ இதில் சேஞ்சஸ் வரப்போதில்லை, டவுன் த குரூப்பில் தானே, ரைட். லித்தியம், பெர்லியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், ஆசிடஸ், கோவலண்ட் ரேடியஸ் சேமாக தான் இருக்குது. எக்ஸப்ஷன் வந்து என்ன அப்படின்னா ஃப்ளூரினுக்கு அடுத்து தான் என்ன வந்திருக்கணும், ஆக்சுவலாக நியான் வந்திருக்கணும். பட் நோபல் கேஸ் இஸ் ஹேவிங் அ வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ், அதனால் அதை மட்டும் என்ன பண்ண போகிறோம், நம்ம முன்னாடி போட போகிறோம், ரைட்டா. அதனால் அதை மட்டும் என்ன அப்படின்னா முன்னாடி நம்ம எழுத போகிறோம். ஸோ தட் இஸ் த ஒன் எக்ஸப்ஷன், ரைட். ஸோ நவ் வி ஆர் மூவிங் டு எஸ் அண்ட் பி பிளாக்ல அலாங் த குரூப்ஸ். குரூப்ஸில் டவுன் த குரூப் ஜென்ரலாக எப்பயுமே என்ன அப்படின்னா ரேடியஸ் இன்க்ரீசஸ். டவுன் த குரூப் ரேடியஸ் இன்க்ரீசஸ், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. கீழே போக 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 ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஆமாம், என்னது ஒரு ஆர்பிட்டால் பீரியட்ஸ் கூடிக்கிட்டே இருக்கா. இதில் ஒரு ரவுண்ட் இருக்கும், இதில் 2 ஆர்பிட், 3 ஆர்பிட், 4 ஆர்பிட்,
5 ஆர்பிட் 6 ஆர்பிட்னு என்னது ஆர்பிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அப்போ சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். பட் கெமிஸ்ட்ரி அவ்வளோ ஈஸியாக நம்ம படிச்சிட முடியாது. கெமிஸ்ட்ரி ஆல்வேஸ் ஹேவிங் சம் எக்ஸப்ஷன்ஸ். ஃபிசிக்ஸ் இஸ் ஆல்வேஸ் அசம்ஷன். அசியூம் தட் இங்கேருந்து நம்ம பார்க்குறோம், இங்கே இருக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகுது, ஃபோர்ஸ் இந்த பக்கம் இருந்து வருது அப்படின்னு நீ அசியூம் பண்ணி பிடிக்கணும். whereas chemistry is full of exceptions. இது மட்டும் இதுக்கு காரணமே கிடையாது, இது இப்படி தான், இது மட்டும் விளக்கம் அளிக்கப்படுது, இது மட்டும் விலகி இருக்கு, இவங்க தனியாக விலகி இருக்காங்க அப்படின்னு என்னது full and full exceptions-ஆ வரப்போகுது. So here comes generally down the group size increases, but we have a problem that due to the screening effects அல்லது shielding effects we have some criteria. shielding effects என்னது நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் நடக்க போகுது, right? We will go for that. We'll select this group 13 elements, right? Boron, aluminum, gallium, indium, thallium. We will take that, right? We are going to take that example, right? இங்கே பாருங்க லித்தியம், பெர்லியம், அதுக்கடுத்து நேரா எங்க தான் போகுது, போரானுக்கு தான் போகுது, பிரச்சனை இல்லை. சோடியம், மெக்னீசியம், அதுக்கப்புறம் நேரா அலுமினியம். இல்லை கவனிச்சுட்டே இருந்தியா, கவனிச்சிங்களா? இப்போ you just see that பொட்டாசியம், அதுக்கப்புறம் கால்சியம், அதுக்கப்புறம் நேரா என்ன பண்ணல, இங்க இருக்க கேலியம்க்கு வரல. ஊடால ஒரு 10 பேர் உட்கார்ந்துருக்கான், இந்த 10 பேர் என்ன பண்றாங்க, we will see that, right? So கால்சியமோட அட்டாமிக் நம்பர் 20 அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல 2 எலக்ட்ரான், செகண்ட் ஆர்பிட்ல 8 எலக்ட்ரான், தேர்ட் ஆர்பிட்ல 2 8, அதுக்கப்புறம் 10, அதுக்கப்புறம் என்ன வரும் 8, ஃபோர்த் ஆர்பிட்ல ஒரு 2, ரைட்டா? ஸோ இப்படி வரப்போகுது. இப்போ என்ன அப்படின்னா வாட் ஹேப்பன்ஸ் நவ், கவனமாக கவனிங்க, கால்சியம் பிரச்சனை இல்லை, பட் கேலியம் போகிறப்ப என்ன ஆகுது, கேலியமோட அட்டாமிக் நம்பர் என்ன அப்படின்னா 31, ரைட்டா? ஜிங்க்குக்கு அடுத்து வரக்கூடியது. ஸோ இந்த கேலியமில் என்ன அப்படின்னா see that, ஸோ ஃபர்ஸ்ட்டில் 2 எலக்ட்ரான் இருக்கணும், செகண்டில் 8 எலக்ட்ரான் இருக்கணும், தேர்டில் 8, அதுக்கப்புறம் 2. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இதுக்கப்புறம் இங்கே என்ன அப்படின்னா இங்கே இல்லை சாரி, இந்த 1க்கு அப்புறம் இங்கே ஒன்று, அதாவது 1s2, 2s2, 2p6, 3s2, 3p6, 4s2, 3d10, 4p1. அதாவது என்ன அப்படின்னா இந்த ஒரு எலக்ட்ரான் இருக்குல்ல, p ஆர்பிட்டால்ல இருக்க ஒரு எலக்ட்ரான், அந்த ஒரு எலக்ட்ரான் உள்ள வர்றதுக்கு முன்னாடியே என்ன ஆகுது, இந்த 10 எலக்ட்ரான் பாருங்க, இது ஃபோர்த் ஆர்பிட்ல தான் அந்த பியோட ஒரு எலக்ட்ரான் வரணும், ஃபோர்த் ஆர்பிட்ல பியோட ஒரு எலக்ட்ரான் வரணும். ஆனா அதுக்கு முன்னாடி உள்ளுக்குள்ள இருக்க 3க்குள்ள போய் என்ன பண்ணுது, 10 எலக்ட்ரான் சேர்ந்துருது. இங்க என்ன ஆயிடுது, 8 இருந்த இடத்துல 10. கால்சியம்ல 8 தான் இருக்கு, ஆனா கேலியம்ல பாருங்க 18 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, ரைட்டா? 18 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம், இட்ஸ் கோயிங் டு கெட் கம்ப்ரஸ்ட் a lot. என்ன பண்ண போகுது, பயங்கரமா கம்ப்ரஸ் ஆக போகுது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப பயங்கரமா என்ன பண்ணுது, இது கம்ப்ரஸ் ஆகுது. அப்போ பயங்கரமா உள்ள போகுது, பயங்கரமா குட்டி ஆயிடுது. நான் என்ன நினைச்சேன், ஆக்சுவலா என்ன நடக்குது அப்படின்னா ஜென்ரலா டவுன் த குரூப், கரெக்டா? டவுன் த குரூப் என்ன பண்ணலாம், அப்ப இந்த குரூப் என்னது, குரூப் 13ல போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம் இதுதான் இருந்துச்சு. அப்ப இதோட இது எப்படி இருந்திருக்கும், ரைட்டா? ஸோ அப்போ இது எப்படி இருந்திருக்கும், போரான், ரேடியஸ் போரானோட அலுமினியம் கூட இருந்திருக்கணும், அலுமினியமோட கேலியம் இருந்திருக்கணும், கேலியமை விட இண்டியம், இண்டியமை விட தாலியம். இதுதான் ஆக்சுவல், ரைட்டா? இல்லை இது எக்ஸ்பெக்டட், ரைட்டா? இது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுது, as we expected down the group size increases. ஆனா என்ன ஆயிடுச்சு, ஆக்சுவலா போரானுக்கு அடுத்து கேலியம் வந்துருச்சு. அலுமினியமை விட கேலியம் பெருசா இருக்கணும், ஆனா அலுமினியமை விட கேலியம் குட்டி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அலுமினியம், அதே மாதிரி இண்டியம் அண்ட் தாலியம்ல
இண்டியம் விட தாலியம் பெருசாக இருந்திருக்காங்க. இங்கே என்ன அது இண்டியமும் தாலியமும் மோர் ஆர் லெஸ் சேமாக இருக்காங்க. இதுக்கு காரணம் எஃப் பிளாக் வரும்ல அங்கே, அதனால ரைட்டா. ஓகே சூப்பர் ரைட். ஓகே புரிஞ்சுதா? ஸோ திஸ் இஸ் த எக்ஸப்ஷன் பா. யூ மஸ்ட் பி வெரி மச் அவேர் தட் we have a exception. the overall radius எப்படி இருக்குன்னு பாருங்க. போரான்க்கு அடுத்து கேலியம், அலுமினியம், அதுக்கப்புறம் இண்டியம், தாலியம். நம்மளோட நார்மலை விட ஆப்போசிட்டாக மாறி இருக்கு. சரியா புரிஞ்சுதா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னா. now the D block element. இவனுங்க அடுத்து அதுக்கு மேலே ஒரு தொல்லை பிடிச்சவனுங்க. இவனுங்க என்ன பண்ணுறானுங்க, சும்மா பேசாமல் அவன் எலக்ட்ரானை வாங்கிட்டு இருக்க வேண்டியதானே, இருக்க மாட்டேங்கிறானுங்க, செட்டை பண்ணிட்டே இருக்கானுங்க. இவனுங்க என்ன அப்படின்னா சும்மா இருக்க மாட்டாமல் என்ன பண்ணுறானுங்க பாருங்க, 3D சீரீஸ், 4D சீரீஸ், 5D சீரீஸ்னு இருக்கு. இவன்கிட்ட 3 பேர். இவங்களோட ரேடியஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்னது, அலாங் த பீரியட் குறையணும், சைஸ் குறையணுமா, சரி ரைட் குறையணும், ரைட்டா. பேசாமல் குறைஞ்சிக்கிட்டே இருந்தானுங்க. இந்த கடைசியில் காப்பருக்கு அப்புறம் ஜிங்க் மட்டும் பாருங்க லைட்டாக கூடிடுச்சு. ஒழுங்கா நான் பாட்டுக்கு அலாங் த பீரியட் டிக்ரீசஸ்னு படிச்சு வச்சிருக்கேன். ஆனால் இவனுங்க பாருங்க உள்ள போனால் டிக்ரீசஸ் இல்லை, ரைட். ஸோ நேராக போய் டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கு. இது இங்கே இருக்கு, ஜிங்க் என்னது இங்கே இருக்கு. ஸ்டார்டிங்கை விட ஜிங்க் குட்டியாக தான் இருக்கு. ஆனால் போயிட்டே இருந்தோன்னு ஸ்லைட்டாக கடைசியில் இன்க்ரீஸ் ஆகிடுச்சான். ஏன் இந்த இன்க்ரீஸ் ஆச்சு, ரைட், we have to study that. ஸோ என்ன அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் எங்கே ஆட் ஆகிட்டே இருக்கு நான் சொன்ன மாதிரி. ஸோ ஜிங்க்குக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 3D சீரீஸ். 3D சீரீஸ்னால் என்னது, இது வேண்டாம். இங்கே 4s2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. 3Dனா இங்கே தான், இங்கே எலக்ட்ரான்ஸ் என்னது ஒன்று ஒன்றா ஆட் ஆகிட்டே இருக்கு. ஸ்டாண்டியமில் ஒரு எலக்ட்ரான் ஆட் ஆகும். அடுத்து ஸ்டாண்டியம், டைட்டானியம், வெனேடியம், குரோமியம், மேங்கனீஸ், அயன், கோபால்ட், நிக்கல், காப்பர், ஜிங்க். இதில் என்ன ஆகுது அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் உள்ள வர அவங்களுக்குள்ள ஒரு கெத்தா வர நினச்சிக்கிறாங்க. யாரும் இந்த டி ஆர்பிட்டாலில் இருக்க 10 பேர் அவனுங்க பெரிய இவனுங்க மாதிரி என்ன நினச்சிக்கிறாங்க, தே திங்க் தட் தே ஆர் வெரி ஸ்ட்ராங். அவங்க பெரிய கேங்கம், தே ஆர் திங்கிங் தட் தே ஆர் கேங்ஸ்டர்ஸ். ஸோ இங்கே என்னது 4sல ஒரு 2 எலக்ட்ரான் இருக்கு. இங்கே 3sல 2 எலக்ட்ரான் இருக்கு. 3pல 6 எலக்ட்ரான் இருக்கு. இப்போ 3Dல வேற 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இந்த டி வர்றதுக்கு முன்னாடி அமைதியாக இருந்தாங்க யாரு, இந்த 4sம் இந்த 3s2 3p6 இவங்கெல்லாம் அமைதியாக இருந்தாங்க. பட் இப்போ என்ன ஆயிடுச்சு, இவங்க வந்த உடனே they think that we are strong. நாங்கள் 18 பேர் இருக்கோம், 18 பேர். அவங்களே அவங்களுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்ன பண்றாங்க, இந்த குட்டி ரவுண்ட்ல 18 பேர் இருக்க முடியல. அவங்களே இடைஞ்சல் தாங்காம கடற்கரை நகர்ந்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி அவங்களுக்கு நடுவில் இடம் இல்லாமல் இருக்கனால என்ன பண்றாங்க, வண்டி அவங்களோட காரை எங்கே பார்க் பண்ணிடுறாங்க, அவங்க எலக்ட்ரான்ஸை கரெக்டாக இப்படி என்ன பண்ணிடுறாங்க, பார்க் பண்ணிடுறாங்க. இங்கே இருக்க எலக்ட்ரான்ஸை இந்த புரோட்டானால் பார்க்க முடியல, ஃபர்ஸ்ட் ரீசன். ரெண்டாவது ரீசன், சரி புரோட்டானை தான் எலக்ட்ரானை பார்க்க விடலை, பரவாயில்ல போயிட்டு போ, டீச்சர் லாஸ்ட்டில் இருக்க ஸ்டூடெண்ட்டை பார்க்க முடியலை, ஓகேன்னு விட்டுறலாம். சும்மா இருக்க மாட்டாமல் இந்த நடுவில் உட்காந்துருக்கவங்க என்ன பண்ணுறாங்க, பின்னாடி இருக்கிறவங்க டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. ஆல்ரெடி அவன் என்னால் டீச்சரை பார்க்க முடியலை, ஆல்ரெடி படிக்கிறது கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். சும்மா இருக்க மாட்டாமல் இவனுங்களுக்குள்ளேயே சண்டை. இவனுங்க என்ன பண்ணுறாங்க, இவனுங்க ஃபுல்லாக இவன்களை புஷ் பண்ணுறாங்க. வெளியே போடா அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, ஜஸ்ட் புஷிங் அவே. அப்போ இவங்களை புஷ் பண்ணுறாங்க அப்படின்னா, புஷ் பண்ணுறப்ப டிஸ்டன்ஸ் கூடுதா, டிஸ்டன்ஸ் கூடுனா ரேடியஸ் கூடுது. தட்ஸ் இட். ஸோ அப்போ பிகாஸ் ஆஃப் த புவர் ஷீல்டிங் எஃபெக்ட், ஒழுங்காக ஷீல்டு பண்ணியிருந்தா என்ன இருந்திருக்கும், ஒழுங்காக ஷீல்டு பண்ணியிருந்தா இவனுங்க உள்ளே போயிருப்பானுங்க. புவர் ஷீல்டிங் எஃபெக்ட் அல்லது புவர் ஸ்க்ரீனிங் எஃபெக்ட்னால இவனுங்க என்ன பண்ண மாட்டேங்கிறானுங்க, ஒழுங்காக பண்ணலை. அல்லது குட் ஷீல்டிங் எஃபெக்ட். அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ளேயே இருக்கு டிஃப்ரென்ஸ். இவங்களுக்குள்ளேயே என்ன அப்படின்னா அவங்களுக்குள்ளேயே ரொம்ப சண்டை போட்டுக்கிறானுங்க. அப்போ என்ன பண்ணுது, லைட்டாக ரிப்பல்ஷன்னால ஜஸ்ட் வெளியே போகிறாங்க. ரைட்டா, ரைட், சூப்பர், குட், ஓகே. அதனால என்ன ஆகுது, டி ஆர்பிட்டால் சைஸை அப்படியே ஸ்லைட்டாக குறைஞ்சிக்கிட்டே இருந்து ஜிங்கில் மட்டும் கூடுது, வேற எங்கேயும் கூட போடல, ஜிங்கில் தான் கூடுது. ஏன்னா ஜிங்கில் 10 பேர் இருக்காங்க, அப்போ தான் கூட போகுது. ரைட்டா, ஓகே. ஸோ அதே மாதிரியே எஃப் பிளாக் எல்லாம் இன்னொன்று நம்ம சொல்ல மாதிரி தெரியும், முக்கியமான டி பிளாக்ல. ஸோ 3D சீரீஸ் பிரச்சனை இல்லை. ரைட்டா, சரி. 3D சீரீஸில் இப்போ புரிஞ்சிருச்சு, படித்தாச்சு. 4D சீரீஸ் 5D சீரீஸ் என்ன சொல்கிறாங்க,
3Dங்கிறது என்னதுப்பா தேர்ட் பீரியட் ரைட்டா தேர்ட் பீரியட் டவுன் த குரூப் என்ன பார்த்தோம் நம்ம சைஸ் இன்க்ரீசஸ்னு பார்த்தோம் டவுன் த குரூப் சைஸ் இன்க்ரீசஸ் 3Dயை விட 4D சீரீஸில் இருக்க எல்லாரோட ரேடியஸும் அதிகமாக இருக்கும் ரைட் வெல் அண்ட் குட் கரெக்டு தான் ஆனால் 4Dயும் 5Dயும் மோர் ஆர் லெஸ் சேமாக இருக்கும் யூ கேன் see the diagram இங்கே பாருங்க இது ஒன்று அப்படியே டாட்டட் லைன் இருக்கா இந்த நார்மல் லைன் என்ன அப்படின்னா 4D சீரீஸ் டாட்டட் லைன் 5D சீரீஸ் ரெண்டு பேருக்கு வித்தியாசமே தரல ரெண்டு பேரும் ஒன்றா பின்னி பிணைஞ்சு அனந்தம்பி மாதிரி ஆகிட்டாங்க இதுக்கு என்ன காரணம் எனிபடி யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு and any one of you yes can I have an answer why 4D and 5D are approximately same radius yes can I have something can I have your answer no Samira வேற ஏதாவது இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க that is also is there but another reason இப்போ நான் சொன்னதை கொஞ்சம் வேற மாதிரி யோசிச்சு பாருங்க யார் வருவா அப்படின்னு 4th பீரியட் 5th பீரியட்ல யார் வருவா 4th பீரியடுக்கும் 5th பீரியடுக்கும் நடுவில் ஒருத்தவங்க வர போறாங்க who is that it's an important question இதில் எத்தனை பேர் 12th இருக்குன்னு தெரியல 12th ஸ்டாண்டர்டில் இருந்த அப்படின்னா அந்த டி அண்ட் எஃப் பிளாக் லெசனில் எஃப் பிளாக் ஆரம்பித்த உடனே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் நம்ம படிப்போம் அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் அது ஸோ நான் ஆன்சர் சொல்லிட்டேன் எஃப் பிளாக் அப்படின்னு ஸோ எஃப் பிளாக் என்ன பண்ண போகுது inner transition elements F block is going to do the lanthanide contractions absolutely Samira that's the right answer lanthanide contractions அதாவது F block இங்க வந்து 10 எலக்ட்ரான் உள்ள வந்தனால குட்டியானாங்க அங்க 14 எலக்ட்ரான் F block ஃபுல்லா உள்ள வர போறாங்க F block ஃபுல்லா உள்ள வரனால அந்த 14 எலக்ட்ரான்ஸ் உள்ள வரனால இன்னும் கொஞ்சம் அவங்க சைஸ் குட்டியாகுது ஸோ அதனால 4Dக்கும் 5Dக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை ரெண்டு பேரும் ஒரே சைஸில் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஆன்சர் சரியா answer this see நான் என்ன சொல்லி தரேனோ அதுதான் क्वेश्चन பேப்பர்ல இருக்கு 2018 see 2021 க்கு அப்புறம் நீட் क्वेश्चन பேப்பர் become very easy அதுக்கு முன்னாடிலாம் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு இப்போலாம் क्वेश्चन பேப்பர் ரொம்ப ஈஸியா வருது கவனமா ஆன்சர் பண்ணுங்க yes absolutely super good boron அதுக்கப்புறம் gallium aluminum indium thallium ரைட்டா thallium indium இருந்திருக்குன்னா indium thallium option D is the right answer okay super option D try this see கவனம் second atom is larger than first one அதாவது first one ஓட second one பெருசா இருக்கணும் இது பெருசா இருக்கணும் இது சின்னதா இருக்கணும் இப்படி எழுதிட்டு பண்ணுங்க ஒரு சில क्वेश्चनலாம் எழுதிட்டு பண்ணா ஆன்சர் கரெக்ட்டா வரும் இது இப்படி எழுதிட்டு பண்ணுங்க பொறுமையா யோசிச்சு யார் எந்த பீரியட்ல வருவாங்க அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் ஆன்சர் பண்ணுங்க என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஒருத்தர் ஆப்ஷன் பி சொல்லியிருக்கீங்க ஒருத்தர் ஆப்ஷன் டி சொல்லியிருக்கீங்க என்ன ஆன்சரா இருக்கும் think of it think once again
கவனமா அவ்வளோதான். நான் 2 பேர் தான் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. மீதி இருக்கவங்க எஸ் ஆகா வேற லெவலில் இருக்கேன் ஆன்சரு. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி ஆன்சர் பண்ணுறீங்க. என்னாச்சு? இட்ஸ் சச் அ கிரிட்டிக்கல் கொஷினா. சி எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு என்னது கொஷினை வரப்போகுது. வி ஹாவ் டு எக்ஸ்பெக்ட் த கொஷின்ஸ் லைக் திஸ். இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும், கொஷின்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ரைட்? ஓகே, I will show you the answer. So answer என்னது? option D is the right answer. Okay, enough, good. Answer என்னது? option D. ஏன் அப்படிங்கிறத கவனமா யோசிங்க. I am going to give you time, you are going to think it off, you are going to answer it. நான் வெயிட் பண்ண போறேன், நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. ஓகே, ஓ சார்ட் இஸ் டூ ஷார்ட்னு வர மாட்டேதா? தெரிலையே என்னன்னு. இது ஏதோ புதுசாக நீங்கள் சொல்கிறீங்க, என்னன்னு தெரில. அனாஃப் மட்டும் அப்படி ஏதோ வருது, என்னன்னு தெரில. ஓகே, ஸோ சமீரா, அதுக்கப்புறம் ரம்யா, what about your answer? Yes, have you understood என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு? புரிஞ்சுதா? லெஃப்ட் டு ரைட் ஜென்ரலாக என்ன அப்படின்னா சைஸ் டிக்ரீஸ் ஆக போகுது. அப்போ சோடியம் மெக்னீஷியம் தான். அப்போ மெக்னீஷியமோட சோடியம் பெருசாக இருக்கும். டாப் டு பாட்டமில் என்ன பண்ண போகுது? பிஆர் புரோமினோட குளோரின் சின்னது, ஸ்ட்ராண்டியமோட கால்சியம் சின்னது, பாஸ்பரஸோட நைட்ரஜன் சின்னது. ஸோ செகண்ட் ஆட்டம் எது பெருசாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ரைட், செகண்ட் ஆட்டம் எது பெருசுன்னு கேட்டிருக்காங்க. அதனால தான் திஸ் இஸ் கோயிங் டு பி தி ஆன்சர். நைட்ரஜன் கீழே தான் பாஸ்பரஸ் வரப்போகுது. அப்போ கீழே போகிறப்ப சைஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ பாஸ்பரஸ் இஸ் கோயிங் டு பி த பிகர் ஒன். அதனால தான் அந்த ஆன்சர். மித்தபடி ஆன்சர் வில் பி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் வந்திருக்கும். ஸோ அயானிக் ரேடியை, ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தது அட்டாமிக் ரேடியஸ். அயானிக் ரேடியஸ் இஸ் கோயிங் டு பி லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட். கிட்டத்தட்ட சேம் அதே தான், ஆனால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லாமல் கொஞ்சம் மாறி இருக்க போகுது. ஏன் அப்படின்னா அயானிக் பாண்ட்ஸில் ஃபார்ம் ஆக போகுது. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த கோவலன்ட் பாண்டு, வாண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ் பார்த்தோம், அதுக்கு நடுவில் இருக்குது. அப்புறம் மெட்டாலிக் ரேடியஸ் பார்த்தோம். ஸோ திஸ் இஸ் அயானிக் ரேடியஸ் இன் அயான்ஸ். கேட்டயான் அண்ட் ஆனயான்ஸ்க்கு நடுவில் இருக்க போகுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கேட்டயான் இன்கேஸ் பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆக புரோட்டான்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எலக்ட்ரான்ஸ் கம்மியாக இருக்க போகுது. அப்போ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆக போது, சைஸ் குறைய போகுது. சார் என்ன பேசுகிறீங்க, வரிசையாக நீங்கள் பாட்டுக்கு ஏதோ சொல்கிறீங்களே. ரைட், we will see that. I'll just explain you. Now let us go for sodium. Right? Na ல எத்தனை புரோட்டான் இருக்கும், எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? 11 புரோட்டான் 11 எலக்ட்ரான்ஸ். Na பிளஸ் எத்தனை புரோட்டான் எத்தனை எலக்ட்ரான்? Na பிளஸ்ல 11 புரோட்டான் 10 எலக்ட்ரான்ஸ். Na2 பிளஸ் அப்போ என்ன பண்ண போகுது? 11 புரோட்டான் 9 எலக்ட்ரான்ஸ். சரி, இப்போ கவனிச்சிங்க அப்படின்னா ரைட், ஸோ இப்போ கவனிச்சிங்க அப்படின்னா புரோட்டான் எலக்ட்ரான் ஈக்குவலாக இருக்கப்போ ப்ராப்ளம் இல்லை. பட் எலக்ட்ரானை விட புரோட்டான் அதிகமாகிடுச்சு அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு அட்ராக்ட். என்ன பண்ண போகுது? அட்ராக்ட் பண்ண போகுது. யார் அட்ராக்ட் பண்ண போறா? இந்த 11 புரோட்டான் 10 எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ண போகுது. அப்போ தட் மீன்ஸ் இசட் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ், நியூக்ளியஸ் தன்னோட எஃபர்ட்டை போட்டு கொடுக்கறது பார்த்தீங்களா, அந்த இது அப்சார்ப் பண்றது, அது அதிகமாகுது. அப்போ effective nuclear charge increases. அப்ப cation ஓட சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுறப்ப, if charge on the cation increases, Z effective increases. அப்ப effective nuclear charge increase ஆக radius என்ன ஆக போகுது? நம்மளுக்கு குறைய போகுது. அப்ப size decreases. Right? Size decreases. Super. Right. Super. Decreases. Okay va? Right? Super. Where level? Good. Okay. Super good. இப்போ இதே ஆனயானுக்கு பார்க்கலாமா?
அதே எண்ணெயவே நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம் ரைட்டா. எண்ணெய் மைனஸ் எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள். அப்போ என்ன அர்த்தம், ஃபஸ்ட்டு எண்ணெயில் 11 ப்ரோட்டான் 11 எலக்ட்ரான், 11 ப்ரோட்டான் 11 எலக்ட்ரான்ஸ். எண்ணெய் மைனஸ் என்ன இருக்கும், 11 ப்ரோட்டான் 12 எலக்ட்ரான்ஸ். எண்ணெய் 2 மைனஸ் 11 ப்ரோட்டான் 13 எலக்ட்ரான்ஸ். அப்போ எலக்ட்ரான்ஸ் அதிகமாகிட்டே இருக்கு ரைட்டா. ரைட்டா, எலக்ட்ரான்ஸ் என்னது அதிகமாகிட்டே இருக்கு. அப்போ எலக்ட்ரான்ஸ் அதிகமாகிட்டே இருக்கு அப்படின்னா புரோட்டான்ஸால எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ண முடியாது, நல்லா அட்ராக்ட் பண்ண முடியாது. புரோட்டான்ஸால எலக்ட்ரான்ஸை அதிகமாக அட்ராக்ட் பண்ண முடியாது. அப்போ அதிகமாக அட்ராக்ட் பண்ண முடியலை அப்படின்னா என்ன ஆக போகுது, சைஸ் இன்க்ரீசஸ். அப்போ சார்ஜ் ஆன் கேட்டயான், இது ரொம்ப முக்கியம்டா. ஏன்னா கெமிக்கல் பாண்டிங்ல ஃபஜான்ஸ் ரூல் வருஷம் ஒரு கொஷின் அதுல இருந்து வருது, அது ரொம்ப முக்கியம், அதுக்கு இது ரொம்ப முக்கியம். அதனால தான் சார்ஜ் ஆன் ஆனயான். ஏன்னா நாளைக்கு நம்ம பார்க்க போற பெரிய லெசன் அதான் நினைக்கிறேன். சார்ஜ் ஆன் தி ஆனயான் இன்க்ரீசஸ், effective நியூக்ளியர் சார்ஜ் டிக்ரீசஸ். அப்போ சைஸ் என்ன ஆக போகுது, பெருசாக போகுது ரைட்டா. சைஸ் பெருசாக போகுது. ஓகே, சூப்பர் குட். சைஸ் என்ன ஆக போகுது, பெருசாக போகுது. ஈஸி ரைட். ஸோ இப்போ பாருங்க, யார் யாரெல்லாம் அயோனிக் ரேடியஸை அஃபெக்ட் பண்ண போகிறாங்க. வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் கோயிங் டு அஃபெக்ட் த அயோனிக் ரேடியஸ். ஷெல் நம்பர். இப்போ ஷெல் நம்பர் இன்க்ரீசஸ், அயோனிக் ரேடியஸ் இன்க்ரீசஸ் ரைட்டா. அஸ் யூஷுவல் செல் இன்க்ரீஸ் ஆக ஷெல் இன்க்ரீஸ் ஆக ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது. அது அட்டாமிக் ரேடியஸாக இருந்தால் என்ன, அயோனிக் ரேடியஸாக இருந்தால் என்ன, அப்படியே தான் போகுது ரைட்டா. லைவ் ஷெட்யூல் நீங்கள் பார்க்கலன்னு நினைக்கிறேன் நேற்று என்ன. ஓகே, ஜஸ்ட் கிவ் மீ அ மினிட். இந்த 241 ஓகே, நேற்றே நம்ம ஷெட்யூல் போட்டிருந்தோம். வாட் இஸ் த கிளாஸ் ஷெட்யூல், நாளைக்கு என்ன கிளாஸு, டுமாரோ 10ஆம் தேதி தானே நாளைக்கு. எஸ், நாளைக்கு 10ஆம் தேதி. டைமிங் மட்டும் மாறும். டுமாரோ மோல் கான்செப்ட் அண்ட் சொல்யூஷன். யப்பா சரியான லெசன்டா, சரியான லெசன் நாளைக்கு, சரியான லெசன். ஓகே, ஸோ மோல் கான்செப்ட் ஆரம்பிச்சு அதுலேருந்து சொல்யூஷன்ஸ் வேற லெவல், சூப்பர் லெசன், வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மோல் கான்செப்டை படிக்காமல் யாராவது நீட் ஜெய் எக்ஸாம் கிளியர் பண்ணவங்களை காட்டுங்க பார்க்கலாம். கண்டிப்பாக இருக்கவே முடியாது. மோல் கான்செப்ட் படிக்காமல் காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ணவே முடியாது. ஸோ தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் லெசன். தட் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டூ டுமாரோ. ஓகே, சூப்பர்டா, வெரி இன்ட்ரெஸ்டிங் லெசன் ரைட். சூப்பர். ஓகே, குட். ஸோ இப்போ ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங்ல நம்ம அயோனிக் ரேடியஸை பொறுத்த வரைக்கும், if the shell number increases, radius also increases, no problem. Therefore in a group, திருப்பி அதே அந்த குரூப்ல அயோனிக் ரேடியஸ் இன்க்ரீசஸ். அவ்வளோதான், சிம்பிள். இதில் வந்து கீழே இருக்கிறதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். as it is we have completed it right. நம்ம பார்த்துட்டோம் ரைட்டா. சூப்பர். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், if the charge on the cation, இப்போ தானே பார்த்தோம், கேட்டையான் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரேடியஸ் டிக்ரீஸ் ஆகும். சார்ஜ் ஆன் தி ஆனயான் இன்க்ரீசஸ், ரேடியஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ் ரைட்டா. ஒரே ஒரு நிமிஷம், இங்கே ஒரு நோட் இருக்கா. எஸ், த ஸ்மாலஸ்ட் கேட்டையான் இஸ் H+. இது ஒரு நோட்டு, இதை ஞாபகம் வச்சுக்கோ, இதை மறந்துடாத. ஏன்னா நிறைய பேர் ஃப்ளூரின் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இட் இஸ் நாட் ஃப்ளூரின், இட் இஸ் ஹைட்ரஜன். H+, ஸ்மாலஸ்ட் கேட்டையான் என்ன, பீரியாடிக் டேபிள். பீரியாடிக் டேபிளோட மொத்தத்துலையுமே ஸ்மாலஸ்ட் கேட்டையான் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா தட் இஸ் H+. H+ இஸ் த ஸ்மாலஸ்ட் கேட்டையான், அதை ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்து இங்கே ஒரு நோட் இருக்கா, அடுத்த அல்டிமேட் நோட். இது உனக்கு தெரியும், இப்போ தான் பார்த்தோம் நம்ம. ஆனயான் வந்து சார்ஜ் ஆன் தி ஆனயான் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அயோனிக் ரேடியஸும் இன்க்ரீஸ் ஆக போகுது ரைட்டா. பட் கீழே பாருங்க, the smallest anion is F-, not H-. நம்ம எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருப்போம், H- நினைச்சிட்டு இருப்போம். ஏன்னா ஒரு எலக்ட்ரான் தானே, ஒரு எலக்ட்ரான் அப்படின்னா ரெண்டே. இப்போ H- என்ன அர்த்தம், H- எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்க போகுது, 2 எலக்ட்ரான்ஸ் இருக்க போகுது ரைட்டா. வேற F- 10 எலக்ட்ரான்ஸ் இருக்க போகுது ரைட்டா. கரெக்டா. see the comparison, see that see the விஷயம், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ரைட்டா. அதாவது F-, H-. நம்ம எல்லாருமே H- தான் சின்னதுன்னு நினைப்போம். பட் the smallest anion is F-. அயோனிக் ரேடியஸ் ரொம்ப கம்மியாக இருக்கு. the radius order of anion is
ஃப்ளூரின் பாருங்க, இப்போ ஆனையோனோட ரேடியஸ் பாருங்க, ஃப்ளூரின், அதுக்கப்புறம் எப்பயும் போல டவுன் த குரூப் கூட தானே சொன்னோம் நம்ம, குளோரின், புரோமின், அதுக்கப்புறம் ஹைட்ரஜனா, அதுக்கப்புறம் தான் அயோடினா. பார்த்தீங்களா ஹைட்ரஜன் அப்போ எவ்வளோ பெருசா இருக்கும் அப்படின்னு. புரோமின் பாருங்க, புரோமின்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் வச்சிருக்கோம், புரோமின் எல்லாம் கிட்டத்தட்ட 40 எலக்ட்ரான்ஸ் இருக்க போகுது, குளோரினோடலாம் 17 எலக்ட்ரான்ஸ், அதனால அவங்க குட்டியா இருக்காங்க. சரியா, கவனம்டா கவனம், ரைட் ரைட், கவனமா கவனிங்க, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரைட். ஸோ ஃப்ளூரின், குளோரின், புரோமின், ஹைட்ரஜன், அதுக்கப்புறம் அயோடின், ரைட். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டாங்கன்னா சிம்பிளா எலக்ட்ரான் புரோட்டான் ரேஷியோ அப்படின்னு போட்டுரு, ரைட்டா. எலக்ட்ரான் புரோட்டான் ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா, இதுல பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான் புரோட்டான் ரேஷியோ என்னது, H மைனஸுக்கு எலக்ட்ரான் புரோட்டான் ரேஷியோ கண்டுபிடிங்க. எலக்ட்ரான் புரோட்டான் ரேஷியோ என்னது, 2 எலக்ட்ரான் இருக்கும், 1 புரோட்டான் இருக்கும், தட் இஸ் 2. F மைனஸ் எடுத்துக்கோங்க, எலக்ட்ரான் புரோட்டான் ரேஷியோ என்னது, எலக்ட்ரான் எத்தனை இருக்கு, 10 இருக்கு, புரோட்டான் 9 இருக்கு. It's going to be point something, 1 point something, 1 point something, right? Right? Yes, blaster, come on. Late, yeah, later. 1 point something. அதே மாதிரி தான் மீதியெல்லாம் 1 point something, இவங்களுக்கு 2. So that is the reason, that is the reason, that is the reason. Okay, electron proton ratio 2 இருக்க போகுது. ஓகேவா, புரிஞ்சுதா? It's clear, clear, easy, easy. So this is the concepts, அவ்வளவுதான், ரைட்டா. Now the ultimate is very important, that is isoelectronic species இருந்துச்சுன்னா atomic number increase ஆச்சுனாலே radius decrease ஆக போகுது. What is the meaning of isoelectronic species? Isoelectronic species அப்படின்னா it is called as same number of electrons. It's going to have same number of electrons, right? Same electron இல்ல, same number of electrons. It's going to have same number of electrons. Same number of electrons இருக்கிறது என்ன சொல்ல போறோம் நம்ம, isoelectronic species னு சொல்ல போறோம், ரைட்டா. சூப்பர், குட் குட் குட், isoelectronic species னு சொல்ல போறோம், ரைட்டா. இப்போ இந்த isoelectronic speciesல என்ன சொல்றாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, கார்பன் இருக்கு, கார்பன் 4-, இவங்க எல்லாத்துக்குமே எத்தனை இருக்க போகுது எலக்ட்ரானு, இவங்க எல்லாத்துக்குமே 10 எலக்ட்ரான்ஸ், எல்லாத்துலயுமே all are going to have 10 electrons, எல்லாத்துக்குமே 10 electrons இருக்கு. அப்ப எல்லாருக்குமே 10 electrons இருக்கு அப்படின்னா C4-, N3-, O2-, F-, Na+, இதெல்லாம் இருக்கா, இதுல அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆக effective nuclear charge என்ன ஆயிடும், குறைஞ்சிர போகுது, ரைட்டா. effective nuclear charge இன்க்ரீஸ் ஆக போகுது, அப்ப அவங்க நல்லா அட்ராக்ட் பண்ண போறாங்க, அவங்க நல்லா க்ளோஸ் ஆக போறாங்க, ரைட்டா. ஸோ அப்ப யாருக்கு Z கம்மியா இருக்கோ அவங்களோட சைஸு பெருசா இருக்க போகுது. ஏன்னா இவங்ககிட்ட கம்மியான புரோட்டான் இருக்கு, அதிகமான எலக்ட்ரான் இருக்கு, இவங்க கிட்ட அதிகமான புரோட்டான் இருக்கு, கம்மியான எலக்ட்ரான் இருக்கு. அப்ப அவங்களுக்கு குட்டியா நல்லா அட்ராக்ட் பண்ணிடுமா, உள்ள குட்டியா பிடிச்சி இழுத்துருமா, நல்லா குட்டியா பிடிச்சி இழுத்துரும். அதுதான் ரீசன், சிம்பிள் ரீசன் அதுதான். ஓகேவா, ரைட். 4வது ஃபேக்டர்ஸ் அப்போ ஆன்சர் திஸ். வெரி குட். In answer, Ramya is giving answer as C. Okay, yes, we have seen just now. Cation oda charge increase ஆச்சு அப்படினா, charge on the cation increases, size. Cation oda charge increase ஆக size decreases ல, இல்லையா? Okay, we'll see that. The answer is option D. All are incorrect. All are incorrect. எப்படி இதை ரைட் போட்டீங்க ரெண்டு பேரும்? கேட்டயோனோட சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, Fe இருக்கு, Fe என்னது, புரோட்டான் இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரான். இங்க என்னது, Fe2+ல புரோட்டான் அதிகமா இருக்கு, எலக்ட்ரான் கம்மியா இருக்கு. அப்ப என்ன ஆகும், இது சைஸ் குட்டியால் ஆகும். இவங்க என்ன பண்ணிருக்காங்க, Feயோட Fe2+ பெருசா இருக்குன்னு கொடுத்துருக்காங்க, Fe2+ஓட Fe3+ இன்னும் குட்டியா இருக்கும். அப்ப இது கிடையாது. மேலேயும் அதே தான், +4 +6 +7, this is also wrong. இங்க என்னது,
இங்கே அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனவன் தானே பெருசாக இருக்கும், கேட்டையான் தப்பால இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ராங். ஸோ ஆல் ஆர் இன்கரெக்ட், ஆல் ஆர் இன்கரெக்ட். அலீஷ் என்ன ஆச்சுடா, எல்லாரும் ஏன் தப்பா சொல்றீங்க? வாட் ஹேப்பன்? See, this is how. உங்க கண்ணு முன்னாடியும் நீங்க நல்லா படிச்சிருப்பீங்க கான்செப்ட்ஸ். பஸ் த ப்ராப்ளம்ஸ் உங்களை எப்பயுமே இப்படி தான் கவுத்தி விடும். கவனம். ரைட்டாக நம்ம என்ன படித்தோன்றத கவனமாக உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்களா, இல்லைங்களா? ஓகே, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ட்ரை this question. Yes. ஓகே, ரைட். யோசிக்க முடியலையா? கொஞ்சம் டைம் எடுத்தீங்கன்னா யோசிச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணல. கொஞ்சம் டைம் ப்ராக்டிஸ். நம்ம அடுத்து ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணுறப்ப வந்துடும். Okay, Ramya is giving the answer as D. Right, super. பிடிச்சிட்டீங்க. அவ்வளோதான்டா. No problem, Sadhana. Join பண்ணுங்க. Yes, that's it. She got it. Yes, you guys got it. So அதிகமான பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தா குட்டியா இருக்கும். அப்ப 3 plus 2 plus minus, so it's going to be the highest one. Yes, பிடிச்சிட்டீங்க. Option D is the right answer. You guys got it. Yes, கன்ஃபார்ம். பாருங்க எப்படி அலிஷா எப்படி போடுறாங்க, அதுதான் ஆன்சர். தட் இஸ் ஹவ். அப்படி தான் இருக்கணும், சரியா? அந்த மாதிரி தான் நம்மளோட எக்ஸாமில் நம்ம செய்யணும். சூப்பர், குட், ரைட். அயனைசேஷன் என்தால்பி, ரைட்டா? நவ் வி ஆர் மூவிங் டு அயனைசேஷன் என்தால்பி. ஓகே, ரைட். எனர்ஜி ரெக்வயர்ட், நேற்றே சொன்ன டெஃபினிஷன் எத்தனை பேர் அதை கவனிச்சிங்கன்னு தெரியல. ரெக்வயர்ட் டு ரிமூவ் an electron from an isolated gaseous atom in its ground state. ground stateல இருக்கப்ப ரிமூவ் பண்ணுறதுக்கு தேவையானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரைட்டா? ஸோ அப்போ ஒரு கேசியஸ் ஆட்டம் இருக்குது, அதுலேருந்து நான் என்ன பண்ணணும், ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும். எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டா தட் ஆட்டம் வில் பிகம் A+, கரெக்டாக இல்லையா? கேட்டையானா மாறிடும். ஸோ தட் இஸ் IE1. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ் IE1? ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி. கவனி ரொம்ப முக்கியமாக கவனிங்க அது இருக்கட்டும், ரைட்? சரியா? மெஷர்ட் இன் நார்மலாக எலக்ட்ரான் வோல்ட்டு per atom அல்லது கிலோ ஜூல் per mole அல்லது கிலோ கேலரிஸ் per mole பண்ணலாம். And ionization energy of an atom is always a positive. Ionization energy always a positive. ஏன்னா நான் கொடுக்குறேன் வெளியே இருந்து, ரைட்டா? ரைட், வெளியே இருந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கொடுத்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறோம். இட் இஸ் அ பாசிட்டிவ் எனர்ஜி. திஸ் ப்ராசஸ் இஸ் அ எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ப்ராசஸும் என்ன ப்ராசஸ்ன்னு கேட்பாங்க. பாண்ட் ஃபார்மேஷன் என்ன process? Anybody know that? Bond formation is a what process? Bond formation என்ன process னு சொல்ல முடியுமா? Anybody? Yes, can you guys give me what is bond process? Bond process is a exothermic process, because when a bond is formed, energy is released. It is a exothermic process, right? A bond formation is a exothermic process. Here it is going to absorb the energy. நான் கொடுக்குற எனர்ஜியை வாங்கிட்டு தான் எலக்ட்ரானை வெளியே விட போகிறாங்க. ஸோ இட் இஸ் அ absorption of energy. It is a endothermic reaction. Alish, very good Alish, very good. Yes, okay, just a minute, 1 minute.
எஸ் ஐம் பேக். பாண்ட் பிரேக் ஆனால் எஸ் எண்டோதெர்மிக், பாண்ட் ஃபார்ம் ஆனால் எக்ஸோதெர்மிக், ரைட்டா? சாதனா இப்போ வரைக்கும் பெருசாக எதுவும் பார்க்கல. இப்போ தான் பீரியாடிக் டேபிள் பார்த்துட்டு இருக்கோம், பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் அயானிக் ரேடியஸ், அட்டாமிக் ரேடியஸ், ஸ்க்ரீனிங் எஃபெக்ட்ஸு அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ அயனைசேஷன் என்தால்பி வரும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டமோட ஃபார்முலாஸ் வந்து இதில் நான் நேற்றே உங்களுக்கு இந்த நோட்ஸ் கொடுக்கல. ஸோ நீ கவனிக்கிற கேஸ் எல்லாம் இப்போ தான் வந்திருக்கீங்க நீங்கள் எல்லாருமே, ஆல் மை ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ என்ன அப்படின்னா நான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் வந்து ஃபார்முலா ஷீட் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இங்கே இருக்குது, ஐ எம் கோயிங் டு ப்ரொவைட் திஸ் கம்ப்ளீட். இதை ஃபுல்லாக என்ன அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், யூ கேன் ஹாவ் திஸ். சரியா? இந்த மாதிரி என்ன அப்படின்னா ஃபார்முலாஸ் எழுதியும் வச்சுட்டேன், எல்லாமே எழுதி போட்டுட்டேன். ஸோ யூ கேன் யூஸ் திஸ் ஃபார்முலா ஷீட்ஸ். இந்த ஃபார்முலாஸ் வச்சு நீங்கள் ஈஸியாக படிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இந்த பிடிஎஃப் இந்த கிளாஸ் முடிஞ்சோடனே நான் மறக்காமல் கண்டிப்பாக நான் என்ன பண்ணிடுறேன், கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணிடுறேன். கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணிட்டேன் அப்படின்னா எப்பயுமே யாருனாலும் எடுத்துக்கலாம். ஸோ அதில் பண்ணிடலாம். ரைட்டா? ரைட், சூப்பர், குட், ஓகே. ஸோ பார்த்தாச்சு. அடுத்து this is the very important point, right? Now we are going to do a small exercise. Okay, let us take sodium. What is this? sodium la already na enna panniten, ஒரு எலக்ட்ரானை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ரைட்டா? சோடியம்லேருந்து ஆல்ரெடி ஒரு எலக்ட்ரானை ஐ ஜஸ்ட் ரிமூவ் இட், Na+ஆக மாறிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன், இன்னொரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண போகிறேன். ஜஸ்ட் டெல் மீ, இஸ் தட் ஈஸி ஆர் டஃபர்? நான் கொடுத்த எனர்ஜி, ஒரு எலக்ட்ரான் எடுக்க ஒரு எனர்ஜி கொடுத்தேன்ல, அதை விட இப்போ ரெண்டாவதா ஒரு எலக்ட்ரான் எடுக்க போகிறேன்ல, அதுக்கு தேவைப்படுற எனர்ஜி கம்மியாக வேணுமா அதிகமாக வேணுமா அது மட்டும் எனக்கு சொல்லுங்கள். whether the energy required is higher or lesser. Yes, it is tough அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். பிகாஸ் effective nuclear charge, சைஸ் நல்லா உங்கள் மைண்டில் இருந்தால் போதும், எல்லாத்தையும் நீங்கள் படிச்சிடலாம். ரைட்டா? சைஸை மட்டும் நிறையா ஞாபகம் வச்சுக்கோங்க. சைஸ் குட்டியாகிடும், கரெக்டாக? ஏன்னா இதை விட கேட்டையானோட சைஸ் என்னது எப்பயுமே குட்டியாக இருக்கும், கேட்டையானாக மாறிடுச்சு. அப்போ சைஸ் குட்டியாகிடும். சைஸ் குட்டியாகிடுச்சுன்னா நியூக்ளியஸ் எலக்ட்ரான்ஸை நல்லா க்ளோஸராக பிடிச்சி வச்சுக்கும், அதுலேருந்து எலக்ட்ரான்ஸ் எடுக்கிறது கஷ்டம். அப்போ ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி விட செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி வில் பி greater, further third ionization energy, and then it goes on. Right? First ionization energy விட second higher இருக்கும், second விட third higher இருக்கும், third விட fourth higher இருக்கும். Right? Okay? Simple, clear, right? Good. நான் தான் சொன்னேன்ல, அப்போ நீங்கள் சொன்ன இட்ஸ் அ டார்க் மேஜிக். கடுப்பேத்துறது நம்மளை நிம்மதியாகவே இருக்க விடாது. இட் ஆல்வேஸ் ஹாவ் சம் எக்ஸப்ஷன்ஸ். எஸ், we are going to see some exceptions. Okay? Right? We'll see some exceptions. Okay? Right. So by using value of ionization energy, we can find the number of valence electron. என்னது வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்குன்னு கூட அயனைசேஷன் எனர்ஜி வச்சு கண்டுபிடிக்கலாம். see how beautiful it is, how beautiful. பாத்தீங்களா? ஓகே, now we will see that. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் எழுதுறேன். there is an atom, ஒரு ஆட்டம் இருக்கு, let us consider atom Z ன்னு ஒரு ஆட்டம் இருக்கு. ரைட்டா? ரைட். So Z என்ற ஆட்டம் இருக்கு, இதோட first ionization energy is 500 joules. Second ionization energy பாத்தீங்க அப்படின்னா it is 700 joules. Third ionization energy is 9000 joules. How many valence electrons will be there? எத்தனை valence electrons இருந்துக்கலாம்? Any idea? So பாருங்க, ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறது எனக்கு ஈஸியாக இருந்திருக்கு. செகண்ட் எலக்ட்ரானும் என்ன அப்படின்னா இதை விட இது கண்டிப்பாக கூட இருக்குது, கொஞ்சம் கூட இருக்குது. ஆனால் தேர்ட் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு இதை விட எவ்வளோ மடங்கு, கிட்டத்தட்ட மோர் தேன் 10 டைம்ஸை விடவும் அதிகமாக இருக்குது. அரௌண்ட் 15 டைம்ஸ்.
அவ்வளோ அதிகமான எனர்ஜி நான் கொடுக்கணுமா? அப்போ இந்த 2 எலக்ட்ரான் போனதுக்கு அப்புறம் இட் பிகம்ஸ் இந்த 2 எலக்ட்ரான் போனதுக்கு அப்புறம் இது என்ன ஆயிடுது? இந்த 2 எலக்ட்ரான் போனதுக்கு அப்புறம் this becomes what happens? This becomes a stable configuration. எக்ஸாம்பிளுக்கு நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் போயிடுதான். அப்போ வெளியே இருந்தது 2 எலக்ட்ரான் தான். அப்போ இது கம்ப்ளீட்லி ஷெல், இது கம்ப்ளீட் ஷெல். கம்ப்ளீட் ஷெல்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஷெல் கம்ப்ளீட் ஆகுதுன்னா அடுத்த ஷெல்லுக்கு போகும். அப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான் 2 தான் இருந்திருக்கு. அப்போ இது என்னது? போயிடுச்சு. இங்கே வந்து கூட வருது, ரைட்டா? ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் போகுது, ரைட்டா? நவ் யூ ஜஸ்ட் டெல் மீ, இதில் எத்தனை வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருந்திருக்கலாம்? ஜஸ்ட் லெட் மீ நோ, ஜஸ்ட் செக் அண்ட் டெல் மீ நோ, ஜஸ்ட் டெல் மீ. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்க 5 தான் இருந்திருக்கு, ஃபஸ்ட்டு 5 ஜூல்ஸ். ஆனால் ரெண்டாவதே பாருங்க என்னது? அதிகமான எனர்ஜி. அதுக்கப்புறம் அப்ராக்சிமேட்டாக பக்கத்தில் இருக்கு. இதுல இருந்து இங்கே போகிறது தான் கஷ்டம். 5லேருந்து 47, இட் இஸ் 9 times, 9 மடங்கான எனர்ஜி கொடுத்துருக்கேன் நான். அப்போ what does that mean? That means it is having 1 valence electron. சோடியமுக்கு வெளியே ஒரே ஒரு வேலன்ஸ் எலக்ட்ரான் தானே இருக்கும். You know that very well. Na always try to keep 1 electron. You know that obviously, right? உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும்ல, ஈஸி தானே, right? Now you just give me the answer for Ga and Al. You are going to give answer for Ga and Al. Value பார்த்து சொல்லுங்க. Yes, I will be coming back after a short call. என்ன ஆன்சர்? இங்கே பாருங்க என்னது? இது 11லேருந்து 2 டைம்ஸ், இதுவும் 2 டைம்ஸ் தான் இருக்குது, இதுவும் 2 டைம்ஸ். பட் இங்கே அல்டிமேட்டாக அதிகமாகிடுச்சு. அப்போ 1 2 3 4, இட்ஸ் 4 5 18 28. அதுக்கப்புறம் ரொம்ப அதிகமாக போயிருக்கு, இட்ஸ் கோயிங் டு பி 3, 4 and 3. எஸ், அலீஷ் அதை தான் தப்பாக டைப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன அலீஷ்? யூ மைட் ஹவ், it might be a typo, I think. It might be a typo, I expect. Okay, super good. Right, answer this. Tell me, give me the answer for this question. Give me answer, give me the answer.
Yes. Yes, what could be the answer for this question? என்ன கேட்டிருக்காங்க? With respect to alkali metal. Alkali metal பொறுத்த வரைக்கும் that is first group based on IE1 IE2 value. யார் alkali metal? அப்போ first electron remove பண்ணதுக்கு அப்புறமே அடுத்து என்ன ஆயிடுவாங்க அவங்க? Stable configuration போயிடுவாங்க. அப்போ first electron remove பண்ணதுக்கு அப்புறம் stable configuration யார் போவாங்க அப்படின்னு பாருங்க. அப்போ IE1 விட IE2 ரொம்ப அதிகமாக இருக்கணும். IE1 விட IE2 ரொம்ப அதிகமாக இருக்கவங்க தான் இந்த குரூப்பாக இருக்க போகிறாங்க. Yes, yes, we have only one option like that, that is option C. Option C is the right answer. Okay, option C. பார்க்கலாம் யார் எத்தனை கொஸ்டின் ரைட் வாங்குறீங்கன்னு. நெக்ஸ்ட் கொஸ்டின். எஸ், என்னாச்சு இதுக்கும்? ஆப்ஷன் சி எதுக்கு சொல்லியிருக்கீங்க சமீரா அண்ட் ரம்யா? போன கொஷினுக்கா இந்த கொஷினுக்கு? திஸ் கொஷின் இஸ் லிட்டில் பிட் கிரிட்டிக்கல். ஆன்சர் கவனமாக பார்த்து பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் பெரிலியம் அண்ட் போரான் ரெஸ்பெக்டிவ்லி யாருக்கு அதிகம்? ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் பொட்டன்ஷியல். நான் இதை சொல்லி தரல, பார்க்கலாம் யார் கரெக்டாக பண்ணுறீங்க அப்படின்னு. லெட் மீ செக் ஹூ இஸ் கோயிங் டு டூ இட் ரைட். Okay, yes, yes, I can get it. Yes, good, good, good. You guys have got it. என்ன அர்த்தம்? beryllium is half filled or completely filled? beryllium ஓட outermost completely filled. beryllium என்னது? beryllium is 1s2 2s2, whereas boron 1s2 2s2 2p1. அப்ப இந்த ஒரு எலக்ட்ரானை கொடுத்துட்டா இந்த ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் போக ஈஸியா இருக்கும். அப்ப இது ஈஸியா கொடுத்துரும். whereas this one will not give, it's going to become a stable. So answer is option D. You guys are great, you have achieved it. Yes, நீங்க பயங்கரமா பிளான் பண்ணி சூப்பரா அடிச்சு நொறுக்குறீங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन. yes, 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 next question, come on. Planning a trip with friends. Yes, in the answer. Come on. Okay, Sadhana is telling us A. Which of the following electronic configuration of an atom has the lowest ionization enthalpy? A very my great question. பயங்கரமா உங்க அறிவை சோதிக்கக்கூடிய ஒரு क्वेश्चन. என்ன கேட்டிருக்காங்க? lowest ionization enthalpy அப்படின்னு கேட்டிருக்காங்க, ரைட்டா? சோ இதெல்லாம் வந்து 2p5 as the lowest ionization enthalpy. இப்போ இது என்ன அப்படினா 3s1 இங்க 2p3, இது ரெண்டுமே வராது. இது வந்து என்னது? half. இது half filled, இதுவும் வராது. இது complete, இதுவும் வராது, ரைட்டா? half filled and completely filled வராது. இந்த ரெண்டு பேர்ல யாரு? சி கவனமா கவனிங்க. என்ன அப்படின்னா இது 2p5 இருக்கு, இங்க 3s1 இருக்கு.
இது ஒரு எலக்ட்ரானை கொடுத்தாலும் ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷனுக்கு போகாது. ஆனா பட் இங்க இந்த ஒரு எலக்ட்ரானை அந்த ஆட்டமே கொடுக்க ரெடியா இருக்கும். the atom itself try to push it, நம்ம கொஞ்சம் எனர்ஜி கொடுத்தா போதும். because இந்த ஒரு எலக்ட்ரான் போச்சுனா it will become a stable configuration. அப்ப the answer is C. yes, answer is C. it is not a A. இது ரெண்டு வராது, B and D வராதுன்னு ஷியரா போட்டுடலாம். பட் இந்த A and C ல வரக்கூடிய கன்ஃபியூஷன் அதுதான். என்ன அப்படின்னா இந்த ஒரு ஸ்மால் விஷயம், இந்த ஒரு சின்ன விஷயம் தான். சரியா கவனமா கவனிச்சுக்கோங்க. இது ஒரு எலக்ட்ரானை கொடுத்தாலும் என்ன ஆக போறது இல்ல, இது ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் போக போறது இல்ல. ஆனா இது ஒரு எலக்ட்ரானை கொடுத்துச்சுன்னா ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் போய்டும். so its answer C. super, great, good. answer is option C. now we have some variations. நம்ம எதிர்பார்த்ததை விட வேற மாதிரி இருக்காங்களா ஒரு சிலர். யார் யாரு? ஏன்னா சைஸ் வேற வேறையா இருந்துச்சா, சைஸ் வேற மாதிரி இருந்துச்சு. இன்னொன்னு ஹாஃப் ஃபில்டு கம்ப்ளீட்லி ஃபில்டு இருக்காங்க. அந்த ஒரு காரணத்தால அதெல்லாம் பாருங்க. எக்ஸ்பெக்டட் பீரியட் நம்பர் 2ல லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரைன், நியான் வரிசையா இருக்காங்க. அப்ப along the period size decreases, ionization energy increases. கரெக்டா இல்லையா? சைஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா I என்ன ஆகணும்? இன்க்ரீஸ் ஆகணும். டன் கரெக்ட் தானே? அப்படிதான் இருக்கணும். பட் இங்க என்ன ஆகுது அப்படின்னா what happens here, லித்தியம் பெரிலியம் பதிலா லித்தியம்க்கு அப்புறம் போரான் வருது. பெரிலியம்க்கு அதிகமான எனர்ஜி கொடுக்கணும். பிகாஸ் பெரிலியம் இஸ் கம்ப்ளீட்லி ஃபில்ட். பெரிலியம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னது? 1s2 2s2. இட் இஸ் ஹேவிங் a stable configuration. ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் இருக்கனால அதுக்கு அயனைசேஷன் எனர்ஜி அதிகமாக கொடுக்க வேண்டியது இருக்கு போரானை விட. ஸோ அப்போ பாருங்க, லித்தியம் பெரிலியம் போரான் இல்லை, லித்தியம் போரான் பெரிலியம். அடுத்து கார்பன், நைட்ரஜன் வந்திருக்கணும், ஆனால் ஆக்சிஜன் வருது. ஏன்னா நைட்ரஜன் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p3 which is half filled. அப்போ என்ன அர்த்தம்? கார்பன் நைட்ரஜன். ஸோ இங்கே இவங்க ரெண்டு பேரும் இடம் மாறி இருக்காங்க, அதே மாதிரி இங்கே இவங்க ரெண்டு பேரும் இடம் மாறி இருக்காங்க. சரியா? பிகாஸ் ஆஃப் த ஹாஃப் ஃபில்ட் அண்ட் கம்ப்ளீட்லி ஃபில்டு கான்செப்ட். ரைட்டா? எல்லாத்துலேயுமே அதே மாதிரி தான். ஸோ குரூப் நம்பர் 3லேயும் அதே தான், இங்கேயும் அதே தான். ரைட்டா? ஸோ இதுலேயும் அதே தான். ரைட்டா? 5 and 6ல பிரச்சனை இல்லை. 5 and 6ல there is no irregular. 5 and 6 பீரியட் நம்பர் 5 and 6ல எதுவும் பிரச்சனை இல்லை. இங்கே மட்டும்தான் முக்கியமாக யார் அப்படின்னா இங்கே அலுமினியமும் மெக்னீஷியமும், இங்கே சிலிக்கானும் பாஸ்பரஸும், இங்கே கால்சியமும் ஜெர்மானியமும், சாரி கால்சியமும் கேலியமும், செலீனியமும் ஆர்சனிக்கும். சரியா? இந்த 3 பேர் அப்படியே நீங்கள் நோட்டில் எழுதிக்கலாம் டைரெக்டாக. ஸோ தீஸ் ஆர் த பர்சன்ஸ். இவங்க மட்டும்தான் இர்ரெகுலராக இருக்காங்க. இவங்க இர்ரெகுலராக இருக்கனால தான் இந்த பிரச்சனைலாம் வருது நம்மளுக்கு. ஓகேவா? பிகாஸ் ஆஃப் தட் வி ஆர் ஹேவிங் டு இட் ரைட். சல்ஃபர், sulfur and selenium, sulfur and phosphorus, selenium and arsenic. okay, right, super, good. நான் எது தப்பா சொல்லிட்டேனா? தப்பா சொல்லியிருந்தா மன்னிச்சிருங்க. அரியா பிள்ளை தெரியாமல் தப்பா சொல்லிட்டேன். அங்கே இருந்தது தான் பார்த்துட்டோம் நம்ம என்னென்னு. அதுக்கு ஹாஃப் ஃபில்டு கம்ப்ளீட்லி ஃபில்டு ரீசன் கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். என்னென்ன ரீசன் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்தது தான். we can directly go with that. with the go. yes, answer this. see question எப்படி காம்ப்ளிகேட் ஆகுதுன்னு பாத்தீங்களா? questions are getting little bit complicated. என்ன ஆன்சரே இருக்காதுல்ல? ஓ மை காட், சொல்யூஷனே வச்சுட்டேன் நான்.
சரி என் பிள்ளைங்க நேர்மையான பிள்ளைங்களா இருக்காங்க, அப்போ கூட ஆன்சர் பண்ணவே இல்லை என் பிள்ளைங்க. ஆன்சர் டி. ஏன் டி ஆன்சர் பாருங்க. எஸ், ஆன்சர் பார்த்தாச்சா? சரி, ஓகே, ரைட். So electron affinity, we'll go with the electron affinity. Next thing, electron gain enthalpy, electron affinity. With this electron affinity we will be completing this chapter. Okay va? Electron affinity, adukku appuram electron negativity one irukku. Electron affinity, electron negativity oda we will just complete this chapter. Yes, அதோட ப்ராப்ளம்ஸ் அதோட முடிக்க போகிறோம். எஸ், இன்னும் ரெண்டு டாபிக் தான், எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி, ரெண்டு தான். we will be doing it, completing this chapter. எலக்ட்ரான் அஃபினிட்டியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, எலக்ட்ரான் அஃபினிட்டிக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? ஐ வில் ஜஸ்ட் லெட் யூ நோ. எனர்ஜி அசோசியேட்டட் when 1 mole of electron is added to 1 mole of element. ஒரு எலமெண்ட், அதாவது அயனைசேஷன் எனர்ஜின்னு என்ன பார்த்தோம்? எனர்ஜி required to remove the electron. ரைட்டா? எனர்ஜி required to remove the electron. இதே இது எலக்ட்ரான் அஃபினிட்டிங்கிறது எலக்ட்ரானை ஆட் பண்ணுறது. ரைட்டா? எலக்ட்ரானை ஆட் பண்ணுறது தான் என்னது நம்ம இங்கே இப்படி சொல்ல போகிறோம். ரைட்டா? ஸோ அப்போ ஏஜி ப்ளஸ் இ, ரைட், ஏ மைனஸ் அப்படிங்கிறது ஜென்ரலாக எலக்ட்ரானை ஆட் பண்ணுறத நம்ம சொல்ல போகிறோம். ஓகே, அப்போ எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நார்மலாக என்ன வேல்யூ இருக்கோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் கேன் பி அ பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் வேல்யூ. அஃபினிட்டிங்கிறது நெகட்டிவ் ஆஃப் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. எலக்ட்ரான் கெயின் என்தால்பியோட நெகட்டிவ் வேல்யூ தான். ரைட்டா? நெகட்டிவ் வேல்யூ தான் என்னது நம்ம எலக்ட்ரான் அஃபினிட்டி. அதாவது எலக்ட்ரான் கெயின் என்தால்பியை நம்ம யூஸ் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா கஷ்டம். அதனால we always go for electron affinity அப்படிங்கிற டேர்ம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். electron affinity na it is a tendency of an element to gain an electron. Tendency of an, very good, yes, right. Sir, I have video class in app. Okay, okay, no problem, you can join that. Okay. More positive the value of electron negativity, more is the tendency to gain electron. யாருக்கு அதிகமான பாசிட்டிவ் இருக்கோ எலக்ட்ரான் கெயின் என்தால்பி அவங்களுக்கு என்ன பண்ண போகுது, டெண்டன்சி டு கெட் அ எலக்ட்ரான் அதிகமாக இருக்க போகுது, அவங்க எலக்ட்ரான் ஈஸியாக கெயின் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எப்படி அயனைசேஷன் வச்சு இது ரிலேட் பண்ணுறாங்க அப்படின்னு, EA ஃபார் த ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர். எப்பயுமே ஒரு எலக்ட்ரான் ஒரு ஆட்டம் அல்லது ஒரு எலமெண்ட் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானை வாங்குறப்ப ஈஸியாக இருக்கும். அதாவது ஒரு எலக்ட்ரானை வாங்கி வச்சுக்கலாம் விருப்பப்படுதுன்னு, 2 எலக்ட்ரான் வாங்கி வைக்க முடியுமா? whether the proton can hold that much electron, அது கஷ்டம். 3 எலக்ட்ரான் 4 எலக்ட்ரான் 5 எலக்ட்ரான்லாம் பண்ணுறது கஷ்டம். ஸோ அப்போ எப்பயுமே ஒரு எலக்ட்ரான் ஒரு ஆட்டம் ஒரு எலக்ட்ரான் வாங்குறது ஈஸி. ஸோ ஆல்வேஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் வில் பி கிரேட்டர். என்ன கொடுத்துருக்காங்க, டோன்ட் see that here they have mentioned electron affinity. electron affinity என்னது, இந்த வேல்யூ பாசிட்டிவ் ஆயிடுமா, it will become EA value is equal to 1.46, whereas second EA value EA1 EA2 will be minus 7.71. minus 7.71 minusல இருக்க, right? so அப்ப it is, so first electron is always going to be a easier one. அதுதான் விஷயம், ரைட்டா? next electronegativity. இது ஆல்ரெடி அப்போதே சமீரா you have told that energy required to attract the shared pair of electron. ஷேர் பவர் ஆஃப் எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு எனர்ஜி தான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இதை நிறையா மில்லிகன் ஸ்கேல் அதிலெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ மில்லிகன் ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் we have a formula, xm equal to ionization energy plus electron affinity divided by 2. எலக்ட்ரோநெகட்டிவிட்டினா டெண்டன்சி டு அட்ராக்ட் த ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான். அப்போ ஷேர் பேர் ஆஃப் எலக்ட்ரான்னா ஒருத்தவங்க எலக்ட்ரானை கொடுக்குறாங்க, ஒருத்தவங்க எலக்ட்ரானை வாங்குறாங்க. கொடுக்கிறதுக்கு பேர் எலக்ட்ரான், கொடுக்கிறதுக்கு பேர் என்னது, அயனைசேஷன் எனர்ஜி.
வாங்குறதுக்கு பேர் எலக்ட்ரான் அஃபினிட்டி. அப்போ இந்த ரெண்டையோட ஆவரேஜ் தான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அப்படிங்கிறது தான் அவங்க கண்டுபிடிச்சாங்க. வேறு வேறு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருப்பாங்க. பாலிங் அவரோட ஃபார்முலா ஒன்று கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் ரெண்டு ஃபார்முலாவையும் சேர்த்து வி ஹாவ் அ காமன் ஃபார்முலா ஒன்று இருக்கும். இது பாலிங், இது முல்லிக்கன் டிவைடட் பை 2.8 அப்படின்னு. ஸோ நான் நோட்ஸ் கொடுக்குறப்ப நீங்கள் டேரெக்டாக அதை யூஸ் பண்ணி வச்சுக்கலாம், பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் எனக்கு தேவை, இதை தான் நம்ம பார்த்தாகணும். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஃபேக்டர்ஸை யாரெல்லாம் அஃபெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான், ரைட்டா? ஸோ அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி குறைய போகுது. பெரிய ஆட்டமாக இருக்கும், ரைட்டா? ரேடியஸ் பெருசாக போய்கிட்டே இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? தள்ளி இருக்க எலக்ட்ரான், இப்போ பாருங்க, இது வந்து வேற ஒரு ஆட்டமோட எலக்ட்ரான் இப்படி பக்கத்தில் இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணேன், நல்லா ஹோல்டு பண்ணலாம். டெண்டன்சி டு அட்ராக்ட் த ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான். சின்ன எலமெண்ட்டாக இருந்துச்சுன்னா நல்லா நான் அட்ராக்ட் பண்ணேன். பெரிய எலமெண்ட்டாக இருந்தால் எலக்ட்ரான் எப்படி இருக்குது, தள்ளி போயிடுது. அது என்னால் என்ன பண்ண முடியாது, அட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ ரேடியஸ் இன்க்ரீசஸ், எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிக்ரீசஸ். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ்னா எனக்கு வந்து எலக்ட்ரானை இழுத்துக்கிற பவர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ண போகிறேன், டெண்டன்சி டு அட்ராக்ட். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீசஸ், எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆல்சோ இன்க்ரீசஸ். ஹாய் அஃபி, கம் ஆன், குட் ஈவினிங் அஃபி. ஏன் என்னாச்சு, முடிய போகிற நேரத்தில் வந்திருக்கீங்களே அஃபி? எஸ். அடுத்து ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் சேம் அதே மாதிரி தான். பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்க்ரீசஸ். ஏன்னா கேட்டையான் ஆனையானாக இருந்துச்சுன்னா கம்மியாக இருக்க போகுது. இது மேலே இருக்கிறது ஆக்சிடேஷன் ஸ்டேட், அவ்வளோதான். ஹைப்ரிடைசேஷனை பொறுத்த வரைக்கும் sp லீனியர் பக்கத்தில் இருக்கும். அப்போ sp இன்க்ரீசஸ், sp2 கம்மி, sp3 ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்க போகுது. ரைட், வெரி குட் சமீரா. ஸோ அடுத்து பீரியடை பொறுத்த வரைக்கும் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்க்ரீசஸ். டவுன் த குரூப் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிக்ரீசஸ். ஏன்னா கீழே போக போக சைஸ் பெருசாக போகுது, ரைட்டா? அடுத்து ஃப்ளூரின் இஸ் ஹேவிங் த ஹையஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, that is 4. Fluorine என்ன இருக்கு, 4 இருக்கு. Cesium has the lowest electronegativity, that is 0.7, excluding francium. அது வந்து ரேடியோ ஆக்டிவ், அது கிடையாது. லோவஸ்ட் யார் அப்படின்னா cesium, ஹையஸ்ட் யார் அப்படின்னா fluorine. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்டா? No problem, you can see the recordings, ரைட்டா? Alkali metals are the lowest. Alkali metals-னா யாரு, group 1 elements, ரைட்டா? group 1 elements எல்லாம் alkali metals, ரைட்டா? lowest electronegativity in their respective period, while halogens have the highest. ஒரு பீரியட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் குரூப் 1க்கு தான் இருக்கிறதுலே கம்மியாக இருக்கும். குரூப்பு 17 அதான் யார், ஹாலஜன்ஸ், அவங்களுக்கு தான் இருக்கிறதுலே அதிகமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னர்ட் கேஸுக்கு 0, ஏன்னா அவங்க என்னது, இன்னர்ட் கேஸ் குரூப் 18, they are completely filled, அவங்க ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனவங்க, அவங்களுக்கு தேவையில்லை. எஸ், வெரி குட். லித்தியம் அண்ட் பொட்டாசியம் அவங்க எல்லாமே. ஸ்ரீமதி, சூப்பர் குட். ஸோ பீரியாடிக் வேரியேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இவங்களுக்குலாம் அதிகமாக இருக்குது, சாரி இவங்களுக்குலாம் கம்மியாக இருக்குது. இந்த பக்கம் வர வர பாருங்கள், 0.9, 1.2, 0.8, 1, 1.3, 1.5. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல நம்பர்ஸ், யூ மைட் பி, நான் நகர்ந்துட்டேன்னா கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அப்படியே இந்த பக்கம் வரப்போ பாருங்கள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, சரியா? ஸோ இந்த பக்கம் ஃப்ளூரின் 4, 3 இது எல்லாமே ரெட் கலர் இருக்கிறதெல்லாம் பயங்கரமான எலக்ட்ரோநெகட்டிவ் உள்ளவங்க. ஸோ இது 4, இது 3, 3.53. ஸோ குளோரின் இஸ் நாட் த செகண்ட் மோர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, ஆக்சிஜன் தான் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். ஃப்ளூரினுக்கு 4, ஆக்சிஜனுக்கு 3.5, ரைட்டா? ஆக்சிஜன் இஸ் த செகண்ட் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். ஃப்ளூரின், ஆக்சிஜன், குளோரின்டா, ஃப்ளூரினுக்கு அப்புறம் ஆக்சிஜன், அதுக்கப்புறம் தான் குளோரின், சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாமே என்ன அப்படின்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ. ஸோ யூ ஆர் கோயிங் டு டூ த கொஷின்ஸோட முடிக்கலாம். we can complete it. yes.
ஓகே ஆன்சர் எது சொல்லியிருக்கீங்க ஆன்சர் ஆப்ஷன் சி which of the following is most electronegative element most electronegative element என்னது ஹைட்ரஜன் என்னது then alkali and alkali earth metals தான் more electronegative பார்த்தோம்ல ஸோ அப்போதே நான் சொன்னேன் ஸோ ஹைட்ரஜன் அடுத்து electronegativity ஆர்டரை இன்க்ரீசிங் ஆர்டரில் எழுதணுமா yes this one answer hydrogen என்னதுடா hydrogen which of the following is most electronegative element ன்னு கேட்டிருக்காங்க hydrogen கரெக்டா தானே ஓகே இதுக்கு ஆன்சர் what is the answer for this question என்ன ஆன்சர் நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க எனக்கு வரலையே ஒருவேளை மெசேஜ் I'm not getting answer for this question I'm online நானே செக் பண்ணுறேன் ஃபோனில் வீடியோ வருதேடா ஆன்சர் என்னது அனு ஹாய் ஹாய் அனு எஸ் ஆன்சர் ஓகே ஐ வில் கிவ் யூ தி ஆன்சர் ஆப்ஷன் சி இதுக்கு ஆன்சர் என்னது ஆப்ஷன் சி இன்க்ரீசஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் இப்போ இன்க்ரீஸ் ஆக போகுது அண்ட் டிக்ரீசஸ் டவுன் த குரூப் வெரி குட் சமீரா ஸோ டேக்கிங் டைம் யூ ஜஸ்ட் டேக் டைம் பட் யூ கிவ் அ ரைட் ஆன்சர் யூ கிவ் ரைட் ஆன்சர் அப்சல்யூட்லி ரைட் சூப்பர் ஆப்ஷன் சி next question okay next answer என்னது இதுக்கு என்ன ஆன்சர்ப்பா
Answer option C. Okay, right. Answer option C. Paravalla. Okay, yes. Very good, Samira. Good to go. Answer this. Okay, good. Answer is option C, ECG. அதாவது electron affinity நால okay தான், electron gain enthalpy நால okay தான். Yes, we have come to the end. Structure of atom and periodic properties order, and we have completed both the chapters. Okay, right, super good. So I'm so happy that we have completed 2 chapters. Tomorrow we will be starting a mole concept and solution, but ஒரே நாள்ல complete பண்ண முடியுமான்னு தெரியல. We will try to complete it as early as possible. எவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம பண்ணலாம், so that we can get it easy. Okay, right. So சீக்கிரமாக ஆரம்பிச்சு மேக்ஸிமம் முடிக்க ட்ரை பண்ணலாம். ஓகே, ரைட். ஸோ until then it's bye from you. Tata bye bye. If you can't, then who can? உங்களால் முடியாட்டி யாரால முடியும்? Thank you பசங்களா. Bye. See you. Yes, சித்தார்த், எஸ் டெஃபினட்டாக இது நீங்கள் படிக்கலாம். நீங்கள் இதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். ஸோ ப்ராப்ளம்ஸ் ஸ்ரவணி மேம் பண்ணுறாங்க. I will also be starting problems solving session. So problem solving session start பண்றப்ப you will get that also, right? Problem solving session start பண்றப்ப நீங்க அதையும் பார்க்கலாம். ஸோ நம்ம ப்ராப்ளம்ஸ் எப்படி ஷார்ட்கட்ஸில் சால்வ் பண்ணுறது அதெல்லாம் நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ that you will be getting it. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அதை யூஸ் பண்ணிக்கலாம். that will be very useful for you. Okay, right? Okay, good. Yes, சித்தார்த், இது போதுமானது. நான் நடத்துகிறதே கம்ப்ளீட்டாக டாப் டு பாட்டம் நான் நடத்திட்டு இருக்கேன். திஸ் இஸ் கோயிங் டு பி அ பெஸ்ட் கண்டென்ட் ஃபார் ஜேஇ ஆல்சோ. நீங்கள் ஜேஇக்கே இதை யூஸ் பண்ணலாம். ஸோ VIEEE அதுக்கப்புறம் நீட் இது எல்லாமே நம்ம அதை விட டஃப்னஸ் வந்து கம்மி தான். ஸோ நான் பேசிக் ஃப்ரம் த பாட்டம் ஐ எம் ஜஸ்ட் டீச்சிங், ஃப்ரம் த ஸ்க்ராச் ஐ எம் டீச்சிங் இட். ஸோ கான்செப்ட்ஸ் வைஸ் யூ வில் பி வெரி ஸ்ட்ராங், பட் ப்ராக்டிக்கலாக ப்ராப்ளம் வைஸ் நீங்கள் ஸ்ட்ராங் ஆவீங்களான்னு கேட்டால் யூ ஹேவ் டு டூ ஈவன் மோர் ப்ராக்டிஸ். நீங்கள் இன்னும் நிறைய கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண முடியும், ரைட்டாக? கான்செப்ட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கான்செப்ட்ஸை படிச்சுட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும், ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்கள், ரைட்? ஓகே, பை.